கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேச போகிறோம். எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது என்னன்னா, இந்திய முழுவதும் தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு சுதந்திரமான அமைப்பு. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இண்டிபெண்ட் பாடி. எலெக்ஷன் கமிஷனை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க சுதந்திரமாக இருந்தாதான் அவங்க எலெக்ஷனை ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்த முடியும். ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான். அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மட்டும்தான், ஒரு ஆல் இண்டியா பாடி. இவங்களோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லோக்சபா எலெக்ஷனை சூப்பராக நடத்தி முடிக்கிறது, ராஜ்யசபா எலெக்ஷனை நடத்துறது, பிரசிடென்ட் எலெக்ஷனை நடத்துறது, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை நடத்துறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் உண்டான எலெக்ஷனை நடத்துறது. எலெக்ஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 3 to 4 இருந்து 3 to 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 324 இருந்து 329 வரைக்கும் எலெக்ஷனுக்கான ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. அதுல எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324 கீழே அமைச்சிருக்காங்க. சரியா? எலெக்ஷன் நடத்துறது, எல்லா எலெக்ஷனையும் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மட்டும்தான். இதுல சிலர் என்ன நினைக்கிறீங்க, ஸ்டேட் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன் நடத்துறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. பை எலெக்ஷனு, ஸ்டேட் எலெக்ஷனு, சென்ட்ரல் எலெக்ஷனு, பிரசிடென்ட் எலெக்ஷனு எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஒரு சென்ட்ரல் பாடி, அவங்க மட்டும்தான் நடத்துறாங்க. அப்போ இந்த லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து எலெக்ஷனு, முனிசிபாலிட்டி எலெக்ஷனு, இந்த எலெக்ஷனை மட்டும்தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்து நடத்துது. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எலெக்ஷனையும் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் எடுத்து நடத்துறாங்க. சரி, இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆர்டிகல் 324 கீழே எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருந்தார். ஒன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருந்தார். அதன் பிறகுதான் இவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஆள் தேவை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 1989ல 2 எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க கொஞ்ச காலம்தான் இருக்கவும் 1993ல ஒரு மல்டி மெம்பர் கமிஷனா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மல்டி மெம்பர் கமிஷனா மாத்துறாங்க. அப்போ 2 எலெக்ஷன் கமிஷனர் இவருக்கு அசிஸ்ட் பண்ண வர்றாங்க. ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மீதி இருக்கிறவங்க வெறும் எலெக்ஷன் கமிஷனர். இவங்களை அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். இவங்களுக்கு சேலரி, அலோவன்சஸ், இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கான சேலரி அண்ட் அலோவன்சஸ் தான் இவங்க வாங்குறாங்க. சரியா? இவங்களோட கண்டிஷன் ஆஃப் டென்யூர் இவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் மாற்ற முடியாது. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் மாத்துறேன்னு மாற்றக்கூடாது. என்ன இருக்கோ அதே தான் இருக்கணும். இவங்க 6 வருஷம் எலெக்ஷன் கமிஷனராக இருப்பாங்க, இல்லையா 65 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ரீஜனல் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நியமிக்கிறாங்க இல்லையா, அதை நியமிக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா பிரசிடென்ட் தான் நியமிக்கிறாரு. இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரியா? இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் நியமிக்கிறாரு ரீஜனல் எலெக்ஷன் கமிஷனரை. இவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா மல்டி மெம்பர் பாடி. இவங்க எதுக்கு மெஜாரிட்டியான ஓட்டு வருதோ அதன் அடிப்படையில் தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட டென்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டா இருக்கும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலமா பார்லிமெண்ட் தான் ரிமூவ் பண்ணணும். சரியா? லோக்சபா, ராஜ்யசபா 2 பேரும் பேசி பார்லிமெண்ட் தான் ரிமூவ் பண்ணுமே தவிர பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியாது. ஆனா அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். அதர் மெம்பர்ஸை ரிமூவ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான் அதர் எலெக்ஷன் கமிஷனரை நாம ரிமூவ் பண்ண முடியும். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, கோபால்சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் நவீன் சாவ்லா அப்படின்ற ஒரு எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஆனா கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ண மறுத்துட்டாங்க. சரியா? கவர்மெண்ட் டைரக்டா ரிமூவ் பண்ணவும் முடியாது. அதே சமயம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இன்னொரு எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை கவர்மெண்ட் ஏத்துக்காமையும் போகலாம். நவீன் சாவ்லாவை ரிமூவ் பண்ண சொன்னாங்க, ஆனா கவர்மெண்ட் ஏத்துக்கல. கடைசியா நவீன் சாவ்லாவே ஒரு தடவை எலெக்ஷன் கமிஷனராகவும் இருந்தார். சரியா?
அடுத்தது நான் வேரியேஷன் ஆஃப் சர்வீஸ் கண்டிஷன்ஸ். ஏன் இந்த நவீன் சாவ்லாவை ரிமூவ் பண்ண சொன்னார்னா, இவர் வந்து ஒரு பார்ட்டிக்கு பயாஸ்டா இருக்காருன்றதால ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணலை. அடுத்தது நான் வேரியேஷன் ஆஃப் சர்வீஸ் கண்டிஷன்ஸ். ஒரு முறை அவங்க வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட டென்யூரை குறைக்கிறதோ அவங்களோட சம்பளத்தை குறைக்கிறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. என்னென்னா ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடத்தணும், பை எலெக்ஷனை எப்போ நடத்தணும், போலிங் ஸ்டேஷனை எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஓட்டர்ஸை எப்படி அலைன் பண்ணணும், எலக்டோரல் ரோலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த போலிங் சென்டரை சுற்றி என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணணும், இது எல்லாமே இவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் பண்ணிப்பாங்க. இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ், அட்வைசரி பவர்ஸ், ஜுடிஷியல் பவர்ஸ்ன்னு இருக்கு. முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அப்படின்றது டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ். அதாவது ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியோட பவுண்டரி இது வரைக்கும் இருக்குன்னு செட் பண்ணுறது. அடுத்து எலக்டோரல் ரோலை ப்ரிப்பேர் பண்ணுறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து எப்போன்னு சொல்லி ஷெடியூல் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறது, நாமினேஷனை ஃபைல் பண்ணுறது, லாஸ்ட் டேட்டை சொல்கிறது, எலெக்ஷன் டேட்டை பண்ணுறது, அதெல்லாம் கோட் ஆஃப் கண்டக்டை கொடுக்கறது. என்னென்ன மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், எப்படி கடைப்பிடிக்கணும், எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம். அடுத்தது எலெக்ஷன் சிம்பிள்ஸ். எலெக்ஷன் சிம்பிள் வந்து யாருக்கு என்ன அலோகேட் பண்ணுறது. ஒரு கட்சி குறிப்பிட்ட சதவீதம் வாங்கினா மட்டும்தான் அந்த சிம்பிளை ரீட்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த சின்னம் வந்து லாஸ் ஆகிடும். இப்போ தமிழ்நாட்டில் சின்னம் லாஸ் ஆகிற ஸ்டேஜில் யார் யார் இருக்காங்கன்னா, பாமகக்கு லாஸ் ஆயிடுச்சு, தேமுதிகக்கு லாஸ் ஆயிடுச்சு, அதே போல் விசிகாக்கு லாஸ் ஆயிடுச்சு. இவங்க எல்லாமே ஒரு செக்யூர்டு ஓட்டை வந்து வாங்க தவறிட்டாங்க. அப்போது அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை வாங்கணும். அப்படி வாங்கலைன்னா சின்னம் பறி போயிடும். அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை சீமான் கடந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி அவருக்கும் கிடையாது. மாறி 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 தான் சின்னம் கொடுத்தாங்க. ஒரே சின்னத்தை தொடர்ந்து தக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை தாண்டி ஓட்டு வாங்கணும். அதை வந்து இந்த முறை சீமான் வாங்கியிருக்கிறாரு. அடுத்த முறை வேற ஏதாவது ஒரு கட்சி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த சின்னம் அப்படியே லாக் பண்ணி வச்சிருவாங்க அவங்களுக்காக. இப்போ திமுக அதிமுக சின்னமே மாறாது. ஏன்னா அவங்க மினிமம் பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஓட்டு இவ்வளோ வாங்கணுன்றதை எல்லா எலெக்ஷன்லையுமே அவங்க வாங்கிடுறாங்க. அதனால அவங்க சின்னம் சேஞ்சே ஆகிறது இல்லை. சரியா? அடுத்து கேன்சலேஷன் ஆஃப் போல்ஸ். வெள்ளூரில் தான் முதல்ல எலெக்ஷன் கேன்சல் பண்ணாங்க. என்னன்னா வெள்ளூரில் அதிகப்படியான பணப்புழக்கம் இருக்குதுன்னு சொல்லி எலெக்ஷனை வந்து கேன்சல் பண்ணாங்க. பூத் கேப்சரிங் நடக்கிறது, இந்த மாதிரியான கரப்ட் ப்ராக்டிஸ் நடக்கிற காரணங்களால. இப்படி இருந்தால் எலெக்ஷனே அவங்க கேன்சல் பண்ணலாம். இது இல்லாமல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுறது, ஒரு டிஸ்பியூட்டை வந்து யார் சரி பண்ணுறது, எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸை யார் பார்க்கறது, இது சம்பந்தமான ஆஃபீஸர்ஸ் அலோகேட் பண்ணுறது இவங்களோட வேலை. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். இது இல்லாமல் அட்வைசரி பவர்ஸ் இருக்குது. என்னென்னா பிரசிடென்ட்டுக்கும் கவர்னர்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணலாம். சிட்டிங் எம்பி எம்எல்ஏ ஏதாவது ஒரு கரப்ட் ப்ராக்டிசஸில் ஈடுபட்டிருந்தாலோ இல்லை அவங்களோட எக்ஸ்பென்சஸை அதாவது தேர்தல் செலவுகளை தெரிவிக்காமல் இருந்திருந்தாலோ அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் அட்வைஸ் பண்ணலாம். அதே போல் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஏதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுல பிரச்சனை அப்படின்னா சந்தேகம்னாலும் எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு கேட்கலாம். அடுத்து ரெக்கமெண்ட்ஸ் இஃப் எலெக்ஷன் கேன் பி கண்டக்டட் இன் அ ஸ்டேட் அண்டர் பிரசிடென்ட் ரூல். ஒரு பிரசிடென்ட் ரூல் நடக்கும்போது எலெக்ஷன் எப்படி நடத்துறது அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்குற அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. அடுத்ததா குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ். முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் பார்த்தோம், அடுத்து அட்வைசரி பவர் பார்த்தோம், இப்போ குவாசி ஜுடிஷியல் பவர். குவாசி ஜுடிஷியல் பவர் அப்படின்னா என்னன்னா, எலெக்ஷன் நடத்தும் போது நாமினேஷன்ல ஒரு சிக்கல் வருது. ஒருத்தரோட நாமினேஷனை எலக்டோரல் ஆஃபீஸர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னா அவர் கோர்ட்டுக்கு போக முடியாது. எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட தான் போக முடியும். அப்போ அவர் ஃபைனல் பண்றது தான் விஷயம். ஒரு கரப்ட் ப்ராக்டிசஸ் நடக்குதுன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது, எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட தான் அப்போ நாம கேட்கணும். அப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கவர்மெண்ட்டையே ஹேண்டில் பண்றது எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு ஸ்டேட்ல. சரியா? அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை எங்கிருந்து வேணாலும் மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களை இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாற்றலாம். இந்த மாதிரியான வேலையை அவங்க செய்யலாம். இது இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எலெக்ஷன் சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போகக்கூடாது, இவங்ககிட்டே தான் கேட்கணும். கோர்ட்டுக்கு எப்போ போகணும்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணி தான் நம்ம கோர்ட்டுக்கு போகணும். எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க டைமில் நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போகவே கூடாது, போகவும் முடியாது. கோர்ட் அந்த கேஸையும் எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? அப்போ எலெக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளமை டீல் பண்ணுற ஒரே இடம் எலெக்ஷன் கமிஷனர் தான். அதனால தான் இது குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
அதுவும் எந்த கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சு 45 நாளுக்குள்ளார எலெக்ஷன் பெட்டிஷன் ஒன்று ஹை கோர்ட்டில் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர சின்ன இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ லோக்கல் கோர்ட்லேயோ ஃபைல் பண்ணக்கூடாது. ஹை கோர்ட்டில் மட்டும்தான் ஃபைல் பண்ணணும். ஒவ்வொரு ஹை கோர்ட்டுமே ஒரு ஜட்ஜை வந்து வச்சிருப்பாங்க எலெக்ஷன் பெட்டிஷனை என்டர்டைன் பண்ணுறதுக்காக. அங்கே தான் ஃபைல் பண்ணணும். சரியா? அடுத்தது கான்ட்ரிபியூட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க எலெக்ஷன் நடத்துறதுக்கு. ஒரு பெஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் நம்மளுடைய இது. ஏன்னா எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்ட்ஸ் வேணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவிஎம் மெஷின் கொடுக்குறாங்க. மேண்டட்ரி டிக்ளரேஷன் பை கேண்டிடேட், அவங்களோட அசட்ஸை வந்து சொல்லணும், லையபிலிட்டியை சொல்லணும், கிரிமினல் கேசஸை சொல்லணும் நாமினேஷன் பண்ணும்போது. இதனால மக்களுக்கும் ஈஸியா இருக்கு. எலக்டோரல் ரோல் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கிட்டாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை ப்ராப்பரா கொடுக்குறாங்க. இன்னொன்று, மாடர்ன் சேலஞ்சஸை இவங்க சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன். சரியா? இப்போ சோசியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்றது, எலெக்ஷன்ல பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குறது, இது எல்லாத்தையும் போதுமான அளவுக்கு கர்பு பண்ணி வச்சிருக்காங்க. கருப்பு இல்லை, கர்பு, CURB. சரியா? இதுக்கான இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்னென்னா, அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ். இந்த அப்பாயின்மெண்ட்ல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில கன்சர்ன்ஸ் இருக்கு. ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், 12வது பாஸ் பண்ணியிருக்கணும், டிகிரி வாங்கியிருக்கணும், லா முடிச்சிருக்கணும். அது போல இதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குவாலிஃபிகேஷனே கிடையாது. அதனால யாரை வேணாலும் எலெக்ஷன் கமிஷனரா நியமிக்கிறாங்க. சரியா? இதனால சில கன்சர்ன்ஸ் ஏற்படுது, எந்த காரணத்துக்காக அவங்கள நீங்க நியமிச்சிங்க அப்படின்னு சொல்லி. அதே போல செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். CEC, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை மட்டும்தான் ரிமூவ் பண்றது கஷ்டம். பார்லிமெண்ட்டே வந்து தான் ரிமூவ் பண்ண முடியும். ஆனா இந்த அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணா போதும் அதர் எலெக்ஷன் கமிஷனர் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு கவர்மெண்ட் ஒத்துக்கணும். ஒருவேளை கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டா அவங்க ரிமூவ் ஆயிடுவாங்க தானே. அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்கு? இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்தது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்பாயின்மெண்ட். இவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எதுல நிறைய கட்சியிலே சேர்ந்துக்கிறாங்க. கட்சிகளில் சேர்ந்து வேட்பாளராக நிற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்ல வேற ஏதாவது ப்ராஃபிட் தரக்கூடிய பொசிஷனை எடுத்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் எடுக்கிறதுனால இவங்களுடைய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்களோட ஹானஸ்டியை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ வந்து நான் காசு கொடுக்குறேன், நீ தான் எலெக்ஷன் கமிஷனர், நீ கண்டுக்காத. எலெக்ஷன் முடிஞ்சு உன்னோட சர்வீஸ் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு சூப்பரான போஸ்டரிங் நான் கொடுக்குறேன், உன்னை எம்எல்ஏ ஆக்கிடுறேன், MP ஆக்கிடுறேன், ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆக்கிடுறேன். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால சில இஷ்யூஸ் இதில் இருக்குன்றாங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்னால. சரியா? அடுத்தது ஃபினான்ஷியல் அட்டானமி. இவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்டானமியே கிடையாது. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அதனால இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் குறையுது. சரியா? இதற்கான வே ஃபார்வர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொலிஜியம் ஃபார் அப்பாயின்மெண்ட். எப்படி சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ்க்கெலாம் ஒரு கொலிஜியம் சிஸ்டம் இருக்கோ, அதே போல் இவங்களுக்கும் ஒரு கொலிஜியம் சிஸ்டம் இருக்கணும்னு லா கமிஷன் 255th ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. 255வது ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க கொலிஜியம் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி. எதுக்கு? எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. அந்த கொலிஜியம் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பாடி, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் அதில் இருக்கணும் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்க தான் முடிவு பண்ணணும் யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு மட்டும் இப்போ இருக்கு, இது இல்லாமல் எல்லாத்துக்குமே கொடுக்கணுன்றாங்க. ஆட்டோமேட்டிக் எலிவேஷன் அப்படின்றது 2 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர்த்துல யாரு மோஸ்ட் சீனியர் மெம்பரோ அவங்கள வந்து அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா போடணும். அவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு புதுசா ஒரு ஆளை எலெக்ஷன் கமிஷனரா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா போடக்கூடாதுன்றாங்க. இவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் செக்ரட்டரியேட் இருக்கணும். ஒரு இண்டிபெண்டன்ட் செக்ரட்டரியேட் இருந்தால் இவங்க இவங்க வந்து ரூல் வந்து ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ரூல் என்னவோ இவங்களே அதை பார்த்துப்பாங்க. இவங்களோட ஆஃபீஸர்ஸை இவங்களே அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. இது அட்டானமஸாக இருக்கும். இப்போ ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே இவங்க வந்து கவர்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. சரியா? அடுத்தது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இவங்களுக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சார்ஜ் பண்ணணும். UPSCக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை போலவே இதுக்கும் சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட் கன்சல்டேஷன்ஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த எலக்டோரல் ப்ராசஸ்க்காக இவங்க கவர்மெண்ட்டும் இவங்களும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வே ஃபார்வர்டு. நாம் பார்க்குறது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்.
கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து டைரக்டா ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு பேரு தான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்போ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடினா என்னது? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன். ஒரு அமைச்சர் நினைக்கிறார் அப்படின்னா அதை ஈஸியா கொண்டு வந்துருவாரு. இப்போ எக்ஸாம்பிள் என்ஹெச்ஆர்சி, எஸ்ஹெச்ஆர்சி, அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சிபிஐ, சிவிசி, இது எல்லாமே நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா ஈஸியா மாற்றங்களை கொண்டு வந்துடலாம். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, இதுல எல்லாம் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா இது கான்ஸ்டிடியூஷனே அமெண்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். சரியா? இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் நிறைய இருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன், சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், இது போல நிறைய இருக்கு. நம்ம எல்லா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸையும் இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி அப்படின்றது என்னன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்றாங்க. இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஆட்களை ரெக்ரூட் பண்றது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அப்போ எல்லா ஆட்களையும் ரெக்ரூட் பண்றாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஆல் இண்டியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஎஃப்ஓஎஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் யூபிஎஸ்சி. இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் சர்வீசஸ் சொல்றாங்க. சென்ட்ரல் சர்வீசஸ்ல குரூப் ஏ போஸ்ட், குரூப் பி போஸ்ட், இதை எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாம் தான் யூபிஎஸ்சியோட வேலை. எந்த விஷயத்துக்கு அட்வைஸ் பண்றாங்க? எப்படி ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணலான்றதுக்காக அட்வைஸ் பண்றாங்க. இதுல பாருங்க, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 315ல இருந்து 323, 315ல இருந்து 323 வரைக்கும் யூபிஎஸ்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ப்ரமோஷன் மேட்டர்ல, டிரான்ஸ்பர் மேட்டர்ல, டிசிப்ளினரி மேட்டர்ல, இந்த ரெக்ரூட்மெண்ட் ரீதியா சிவில் சர்வன்ஸ்க்காக அட்வைஸ் பண்ற வேலையை கவர்மெண்ட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இதுல காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட், இது ஒரு கமிஷன் தெரிஞ்சிருச்சு. அதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டா ஒரு சேர்மேன் இருப்பாரு, அதுக்கப்புறம் சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. யூஸ்வலா 9ல இருந்து 11 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்பாயிண்ட் பண்றதுல half ஆஃப் த மெம்பர்ஸ், இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 5 பேரு கண்டிப்பா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கணும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல. இவங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி மெம்பர்ஸ்க்கு 6 வருஷம் வரைக்கும் அவங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 65 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் 55 வயசுல யூபிஎஸ்சி போர்டுக்கு மெம்பரா ஆகிறார் அப்படின்னா அடுத்த 6 வருஷம் வரைக்கும் அவர் இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர் 61 வயசு வரையும் இருக்கலாம். ஒருத்தர் 62 வயசுல யூபிஎஸ்சிக்கு மெம்பர் ஆகிறாரு, ஆனா டென்யூர் 6 வருஷம் அப்படின்னா அந்த 6 வருஷம் வரைக்கும் அவர் கம்ப்ளீட் பண்ற வரையும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் 62 வயசுல சேர்றாரு அப்படின்னா 65 வயசுல வேலையை விட்டு போயிடணும். இதை தான் சொல்ல வர்றாங்க, டென்யூர் அண்ட் ஏஜ் லிமிட். பிரசிடென்ட் வந்து இவங்களோட சேலரி, ஒர்க்கிங் கண்டிஷன், இது எல்லாத்தையும் பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவாரு. ஒன்ஸ் இவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களோட சம்பளத்தை குறைக்கிறதோ டென்யூரை குறைக்கிறதோ பண்ணக்கூடாது. சரியா? அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி அப்படின்றது ஒரு இண்டிபெண்டான போர்டு, எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது. கான்ஸ்டிடியூஷன் யூபிஎஸ்சியை சேஃப்கார்ட் பண்ணுது, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதுல இருக்கக்கூடிய ஆட்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ணவே முடியும். சரியா? அப்போ இது சேர்மேனையோ மெம்பர்ஸையோ ரிமூவ் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். இவங்க பேங்க்ரப்ட் ஆயிட்டாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ, பிசிக்கலி மென்டலி டிசபிள்டா இருந்தாலோ இவங்களை ரிமூவ் பண்ணலாம். இல்ல இவங்க ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா, மிஸ்பிஹேவ்னா ஒரு செக்ஷுவல் அபியூஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, ஒரு கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ணுவாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இவங்க உண்மையாவே தப்பு பண்ணியிருக்காங்களான்ட்டு. அது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணிடுவாரு. இந்த மாதிரிலாம் இவங்களை ரிமூவ் பண்ணலாம். அடுத்தது செக்யூரிட்டி ஆஃப் சர்வீஸ். இவங்களோட சேலரி, அலோவன்சஸ், இது எல்லாமே கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் இவங்களுக்கு வருது.
கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். யூபிஎஸ்சி போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஒரு தடவை அவங்க மெம்பர் ஆயிட்டாங்கன்னா ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் அந்த சேர்மேன் எந்த விதமான பதவியும் கவர்மெண்ட்ல வகிக்க முடியாது. ஒன்று. மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, மெம்பர்ஸும் வேற ஏதாவது பதவியை வகிக்கலாமான்னு கேட்டா மெம்பர்ஸ் அடுத்து சேர்மேனா வேணா ஆகலாம். அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கோ இல்லை யூபிஎஸ்சிக்கோ சேர்மேனா வேணா ஆகலாம். வேற எந்த கவர்மெண்ட் பொசிஷனும் எடுக்க முடியாது. அந்த மெம்பர்ஸ் சேர்மேனா ஆயிட்டாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னாலும் திருப்பி வேற எந்த விதமான கவர்மெண்ட் சர்வீஸும் அவங்க போக முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு டைம் அவங்களோட டென்யூர் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள ரீஅப்பாயிண்ட் பண்ணவே மாட்டாங்க. செகண்ட் டேர்ம் பரவாயில்ல இன்னொரு 6 வருஷம் இருங்கன்னு அவங்கள ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியோட வேலை என்ன அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்தி சென்ட்ரல் லெவலில் இந்த குரூப் ஏ குரூப் பி சர்வீஸ்க்கும் ஆல் இண்டியா சர்வீஸ்க்கும் ஆள் எடுக்கிற வேலையை பண்ணுறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. இது இல்லாமல் அட்வைசரி ரோல், கவர்மெண்ட்டுக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் இந்த டெபுடேஷன், இது சம்மந்தமாக கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஒரு ஆஃபீஸரை ரெக்ரூட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸ்டேட் கேட்பாங்க எங்களுக்கு இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேணும் அப்படின்னு சொல்லி, ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேணும்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு இவங்க கொடுப்பாங்க ஸ்டேட்ஸ்க்கு. சரியா? ஆனுவல் ரிப்போர்ட். யூபிஎஸ்சியோட முக்கியமான வேலை என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் பிரசிடென்ட் கிட்ட ஆனுவல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றது. அதை பிரசிடென்ட் பார்லிமெண்ட் கிட்ட கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூபிஎஸ்சி யாருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழேயும் இல்லை, யாருக்கிட்டையும் யூபிஎஸ்சி ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. பிரசிடென்ட் கிட்ட மட்டும்தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் யூபிஎஸ்சி அட்வைஸை கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா என்ன காரணத்துக்காக கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த ரீசனை ஒரு மெமோரண்டமா யூபிஎஸ்சி போர்டுக்கு கொடுக்கணும். அவங்க அதை பார்ப்பாங்க. சரியா? யூபிஎஸ்சியோட எந்த அட்வைஸும் கவர்மெண்ட்டை பைண்ட் பண்ணாது. முதல்ல கவர்மெண்ட் ரிஜெக்டும் பண்ணலாம் யூபிஎஸ்சியோட அட்வைஸை. இது ஒரு பிரச்சனை இந்த அட்வைஸ் பண்ற ஜூரிஸ்டிக்ஷன்ல. அடுத்தது லிமிடேஷன் அண்ட் வீக்னஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி ஒரு ஆளை ரெக்ரூட் பண்றதோட சரி, அதை கிளாசிஃபை பண்றது, இவங்களுக்கு ஐஏஎஸ் கொடுக்கலாமா ஐபிஎஸ் கொடுக்கலாமான்னு சொல்றது, குரூப் ஏ குரூப் பி போஸ்ட்டுக்கான கிளாசிஃபிகேஷன், அவங்களுக்கான பே ஸ்கேலு, கேடர் மேனேஜ்மெண்ட்டு, ட்ரைனிங்கு, இதை எதையுமே அவங்க கொடுக்கறது இல்லை. வெறும் ரெக்ரூட் ஏஜென்சி மட்டும்தான் அவங்க. அது இல்லாமல் அடுத்து எக்ஸ்க்ளூஷன்ஸ் பை த பிரசிடென்ட். இப்போ ஒரு சில விஷயத்துக்கு யூபிஎஸ்சியோட கலந்து ஆலோசிக்கவே தேவையில்லை. இப்போ குரூப் ஏன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு யூபிஎஸ்சி நடத்துறதுல, இதுக்கு மேல நீங்க இதை பார்க்காதீங்கன்னு ஆர்டர் போடுறதுக்கும் பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி அவர் ஆர்டர் போடுறாருன்னா அந்த ஆர்டரை பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரசிடென்ட் இதுக்கு மேல ஐஏஎஸ் போஸ்டிங்க்கு நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆனா அந்த ஆர்டரை கண்டிப்பா பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சரியா? இதுதான் யூபிஎஸ்சி, அதோட லிமிடேஷன்ஸ், வீக்னஸஸ் எல்லாம் சொல்றாங்க. அடுத்தது யூபிஎஸ்சியோட பெர்ஃபார்மன்ஸ். யூபிஎஸ்சியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸை அதிகமாக பப்ளிக் சர்வீஸில் கொண்டு வர்றாங்க. இவங்களோட எக்ஸாமினேஷன் மெத்தட் எப்படின்னா எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியும் உள்ள வரணும்னு இன்க்ளூசிவாக இருக்கு. எல்லா ரிலிஜியனையும் இதில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அதே போல் இந்த யூபிஎஸ்சியோட அச்சீவ்மெண்ட் என்னென்ன அப்படின்னா எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுக்காக இந்தியாவில் 8th ஷெட்யூலில் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜையுமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா மொழியிலும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் தமிழில் வேணும்னு நினச்சாலும் தமிழில் எழுதலாம். எக்ஸாம் பேட்டர்னை அடிக்கடி இவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது பீரியாடிக்காக அப்டேட் பண்ணுறதுனால இப்போ கரண்ட்ல எது பெஸ்ட்டான ஸ்கீமோ அதை யூபிஎஸ்சி அடிக்கடி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால ஹானஸ்டான எஃபெக்டிவான ஆஃபீஸர்ஸ் வெளியில் வர்றாங்க. டெக்னாலஜியை யூபிஎஸ்சி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்மிட் கார்டு, இப்போ கிரீவன்ஸ் ரெட்ரஸல், இது எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறாங்க. அப்போ டெக்னாலஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. குளோபல் ரெகக்னிஷன் சொல்லும்போது யூபிஎஸ்சியோட நம்பகத்தன்மையும் அவங்களோட காம்படிட்டிவ்னஸும் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ மலேசியாவே யூபிஎஸ்சி கூட பார்ட்னர் பண்ணி அவங்களோட சிவில் சர்வீஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு இவங்க கிட்ட தான் ஐடியா கேட்கறாங்க. நம்ம யூபிஎஸ்சி கிட்ட
மலேசியன் கவர்மெண்ட் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சிவில் சர்வீஸ் நடத்துறதுக்காக. இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதை எஸ்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், இல்ல கேபிஎஸ்சியா இருக்கலாம், இப்போ கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜம்மு காஷ்மீர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா உண்டு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தேவையான அதிகாரிகளை இதன் மூலமா ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. இந்த எஸ்பிஎஸ்சி அப்படின்றது இது ஒரு இண்டிபெண்ட் பாடி, சரியா? இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி, இண்டிவிஜுவல்ஸை ரெக்ரூட் பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீசஸ்க்காக. மெரிட் பேசிஸ்ல ரெக்ரூட் பண்ணி அப்பாயிண்ட் பண்றாங்க. ப்ரமோஷன் கொடுக்கறது, எல்லா வேலையும் அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் இவங்க பாத்துக்கிறாங்க. யாரு? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்களோட முக்கிய வேலை ஸ்டேட் லெவல்ல ஆள் எடுக்கிறது, ஆள் எடுத்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறது. கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து ப்ரமோட் பண்றது, அதெல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்குவாங்க. இவங்க ரெக்ரூட் பண்ற வேலை வரைக்கும் ஸ்டாப் ஆகுறாங்க. ஓகே, இதோட காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் தான் இந்த மெம்பர்ஸ் அண்ட் சேர்மேன் ரெண்டு பேர்த்தையுமே அப்பாயிண்ட் பண்றாரு. இதுக்கு ஸ்பெசிஃபைடா இந்த குவாலிஃபிகேஷன் வேணும்னு கிடையாது. ஆனா ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் 10 வருஷம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்திருக்கணும். கண்டிப்பா கவர்மெண்ட் ஆபீஸை ஹோல்டு பண்ணிருக்கணும். இவங்களோட டேர்ம் வந்து 6 வருஷம். அதே போல இவங்க வந்து 62 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. சரியா? 6 வருஷம் 62 வயசு. யூபிஎஸ்சில 65 கொடுத்தாங்க, ஆனா இங்க 62 தான். இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் பார்த்தா இவங்களை அப்பாயிண்ட் பண்றது என்னவோ கவர்னர் தான். ஆனா இவங்களை ரிமூவ் பண்றது பிரசிடென்ட் மட்டும்தான் இவங்களை ரிமூவ் பண்ண முடியும். கவர்னர் இவங்களை ரிமூவ் பண்ண முடியாது. எந்தெந்த காரணத்துக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து மிஸ்கண்டக்ட், இன்சால்வன்சி, பிசிக்கல் இல்ல மென்டல் இன்கெப்பாசிட்டி, இந்த மாதிரி காரணங்களுக்கு பண்ணுவாங்க. ஒருவேளை மிஸ்பிஹேவியரா இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல கன்சல்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ணி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டின் அடிப்படையில பிரசிடென்ட் இங்க இதுல இருக்கக்கூடிய ஆட்களை ரிமூவ் பண்ணுவாரு. இவங்களோட கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் கண்டிஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் இவங்க வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட சம்பளத்தை குறைக்கிறது, டென்யூரை குறைக்கிறது எதுவும் பண்ண முடியாது. இவங்களுக்கான ஃபண்டிங்லாம் ஸ்டேட் கன்சால்டேட் ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எந்த விதமான வேலைக்கும் போகக்கூடாது. மெம்பர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சேர்மேன் ஆகலாம், சேர்மேனா மட்டும்தான் ஆக முடியும். ஆனா இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஒரு சேர்மேன் இருக்கிறாருன்னா அவர் யூபிஎஸ்சிக்கு வேணா சேர்மேனாவோ ஆகலாமே தவிர வேற எதுக்கும் பண்ணக்கூடாது. சரியா? வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றாங்க. அதே போல அவங்களோட டென்யூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப இவங்களை ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. நோ ரீஅப்பாயின்மெண்ட். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாம் இவங்களுக்கும் பொருந்தும். யூபிஎஸ்சி சென்ட்ரல் லெவல்ல பண்றாங்க, எஸ்பிஎஸ்சி ஸ்டேட் லெவல்ல பண்றாங்க. சரியா? அடுத்து கன்சுலேட்டிவ் ரோல். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா கன்சல்ட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் மேட்டர்ல, ப்ரமோஷன் மேட்டர்ல, டிசிப்ளினரி இஷ்யூஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணணும். ஒருவேளை கன்சல்ட் பண்ணலன்னா பண்ணாம கூட இருக்கலாம். எஸ்பிஎஸ்சி ஒன்றும் அவ்வளோ முக்கியமான பாடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, எஸ்பிஎஸ்சி என்னென்னலாம் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா கவர்னர் கிட்ட தான் சப்மிட் பண்றாங்க. கவர்னர் வந்து அதை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கொடுக்குறாரு. இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது இந்த எஸ்பிஎஸ்சி கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், அட்வைஸை கவர்மெண்ட் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஆனால் கேட்காம போனா என்ன காரணத்துக்காக கேட்காம போனோம் அப்படின்னு சொல்லி ரீசனை வந்து லெஜிஸ்லேச்சருக்கு தெரியப்படுத்தணும். சரியா? இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது எஸ்பிஎஸ்சிக்கு. இவங்களோட லிமிடேஷன்ஸ் அண்ட் வீக்னஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு ஆளை ரெக்ரூட் பண்றதோட இவங்களோட வேலை முடிஞ்சிருது. அவங்களோட சர்வீஸ் கண்டிஷன், பே ஸ்கேல், கேடர் மேனேஜ்மெண்ட், ட்ரைனிங், இதை எல்லாத்தையும் கவர்மெண்ட் பாத்துக்கிறாங்க. இவங்களோட வேலை இதோட ஸ்டாப் ஆகுது. இவங்க ஒரு இண்டிபெண்ட் பாடி. சரியா? ரெக்ரூட் மட்டும் தான் பண்ண முடியும். அதே போல கவர்னர் நினைச்சார் அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு இதுக்கு மேல நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லலாம். இப்போ குரூப் 4 போஸ்டிங்க இதுக்கு மேல நீங்க ரெக்ரூட் பண்ணாதீங்க, அது வரைக்கும் உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சர்டைன் போஸ்ட்டை எக்ஸ்க்ளூடும் பண்ணலாம். அது கவர்னர் தான் பண்ணணும். அப்படி கவர்னர் பண்றாரு அப்படின்னா
அதை 14 நாளுக்குள்ளார ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் 1964 வருது ஸ்டேட்டுக்கு. சென்ட்ரல்ல சிவிசின்னு ஒன்று இருக்கு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே கொண்டு வர்றாங்க. இதற்கு முன்னாடி இந்த விஜிலன்ஸ் கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டிசிப்ளினரி மேட்டரை இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ டிசிப்ளினரி மேட்டர்ஸை ஹேண்டில் பண்றது யாருன்னா இந்த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன். இவங்க வந்ததுல இருந்து இந்த எஸ்பிஎஸ்சியோட ரோல் டிசிப்ளினரி மேட்டர்ஸ்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை ரொம்ப வளர்ந்துருக்கு. ஒரு சில ஸ்டேட் ஹை ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றாங்க. யூபிஎஸ்சி எப்படி நடத்துறாங்களோ அதே அளவுக்கு எக்ஸாம்ஸை அந்த கரெக்டா ரெகுலர் இன்டர்வல்ல நடத்துறாங்க. 1 இயருக்கு ஒன்ஸ் கரெக்டா அந்த டேட்ல டான் நடத்துறது. ஒரு சில ஸ்டேட் அப்படி நடத்துறது கிடையாது. அதே போல இந்த எஸ்பிஎஸ்சில என்ன ஒரு பிரச்சனைனா, அதிகப்படியான கரப்ஷன். லோக்கல்ல எம்எல்ஏ கிட்ட பேசுறேன், அமைச்சர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி இந்த மாதிரி கரப்டட் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்குள்ளேயே இருக்கிறதுனால பிரைபரியும் ஃபேவரட்டிசமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் சில ஸ்டேட் யூபிஎஸ்சி லெவலுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாணவர்கள் மத்தியில ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏற்படுத்துது. எது? யூபிஎஸ்சி தரத்துல நடத்துறதுனால ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படல. இவங்க கரப்ஷன் நடக்குது, டிரான்ஸ்பரன்சியே இருக்க மாட்டேங்குது, கட் ஆஃப் மார்க் கூட சில சமயம் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது ஆர்டிகல் 280 சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஃபினான்ஸ் கமிஷனை இதுல இருக்கக்கூடிய சேர்மேனையும் மெம்பர்ஸையும் பிரசிடென்ட் நியமிப்பாரு. எப்போ? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இவர் நியமிப்பாரு. சரியா? இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எதுக்காக இவங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுது. அதே போல இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க. அந்த டாக்ஸை எல்லாம் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் திரும்ப ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் திரும்ப கொடுக்குறாங்க. ஆந்திராக்கு இவ்வளோ, கர்நாடகாவுக்கு இவ்வளோ, காஷ்மீருக்கு இவ்வளோ, பீகாருக்கு இவ்வளோ, ஒரிசா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. யாருக்கு எவ்வளோன்னு சொல்லி பங்கு போடணும் இல்லையா? யாராவது ஒரு பெரிய மனுஷன் முன்னாடி நின்று பங்கு போடுற வேலையை பார்க்கணும் இல்லையா? அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஸ் கமிஷன். இதில் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யார் அப்படின்னா, ஒரு சேர்மேன் இருப்பார். அவர் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருப்பார். ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இல்லை சீனியர் பொலிட்டீஷியன், சீனியர் எக்கனாமிஸ்ட், சீனியர் அந்த மாதிரி சீனியர் லெவலில் இருக்கிறவங்க தான் சேர்மனாக இருக்க முடியும். சரியா? அடுத்தது 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 4 மெம்பர்ஸும் ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க. ஒருத்தர் ஹைகோர்ட் ஜட்ஜு, அப்படி இல்லைன்னா அதுக்கு குவாலிஃபைடான பொசிஷனில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்பர்ட். எதுல எக்ஸ்பர்ட்னா, கவர்மெண்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், எக்கனாமிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி ஆட்களை மெம்பர்ஸா தேர்ந்தெடுப்பாரு. இந்த பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது 5 வருஷத்துக்கு. இவங்களை செலெக்ஷன் பண்ற ப்ராசஸை மாத்தலாம், இல்ல குவாலிஃபிகேஷனை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் யார் ஆட் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் பண்ணணும். இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸையும் இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸையும் கொடுக்கறது பார்லிமெண்ட். இப்போ யார் யார் இதில் வர்றாங்கன்னு பார்த்துட்டோம். இவங்க எல்லாமே ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சியில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல எல்லாம் இருக்கக்கூடிய சேர்மேன் ரீஅப்பாயிண்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஆனா இவங்க ரீஅப்பாயிண்ட் பண்றதுக்கு இதுல இருக்கக்கூடிய ஆட்கள் எலிஜிபிள். சரியா? இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, முதல்ல டாக்ஸ் ரெவென்யூ ஷேரிங். எல்லா பணத்தையும் மொத்தமாக வாங்கி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு இண்டிவிஜுவலாக இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோன்னு பிரித்து கொடுக்குற வேலையை இவங்க செய்கிறாங்க. அடுத்தது கிராண்ட்ஸ் இன் எய்டு. கிராண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஆர்டிகல் 275 சொல்லியிருக்கிறாங்க. கிராண்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம் தான். ஒரு ஸ்டேட் ரொம்ப செழிப்பாக இருக்கும், அவங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கும், அவங்களால வரி கூட ப்ராப்பரா செலுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமா பணம் கொடுத்து அவங்கள மேம்படுத்துறாங்க. இதுதான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க, கிராண்ட்ஸ் இன் எய்டில்.
அடுத்தது ஃபண்ட் ஃபார் லோக்கல் பாடிஸ். இப்போது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இந்த வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸை அதிகப்படுத்தணும். இது ஒன்று சொல்கிறாங்க. அடுத்தது பிரசிடென்ட். இந்த ஃபினான்ஷியல் மேட்டர் மட்டும் இல்லாமல் நாட்டில் வேற ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் மேட்டர் இருந்தாலும் அதை இவங்க கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லலாம். அதற்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. இதில் ஃபண்ட் ஃபார் லோக்கல் பாடிஸில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ரிசோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து எங்கே இருக்குது? பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிலாம் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனோட இவங்க இதை பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னா, இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை முதல்ல பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க யாருடைய பொறுப்பிலும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பொறுப்புலாம் கிடையாது. இவங்களுக்கு ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆள் பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா ராஜ்யசபாவில் சப்மிட் பண்ணுறாரு. சப்மிட் பண்ணிட்டு அதை கவர்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலேயும் போகலாம். நாட் பைண்டிங் தான். ஆனால் வழக்கமாக காலாகாலமாக இவங்க கொடுக்கறத கவர்மெண்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபிஸ்கல் ஹார்மோனியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை யாரையுமே நிராகரிக்கிறது இல்லை, ஏற்றுக்கிறாங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமாகவே மாறிடுச்சு. NCSC, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 338 ஆர்டிக்கல் 338 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, SC ST இவங்களை பாதுகாக்கிறது இந்த நாட்டோட கடமை. சரியா? அவங்க வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்கிறாங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சுதந்திரம் வாங்கின உடனே கான்ஸ்டிடியூஷன் எழுத ஆரம்பிக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று வருது 1950. இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்த உடனே ஒரு ஆஃபீஸரை நியமிக்கிறாங்க SC STயோட வெல்ஃபேரை பார்க்கறதுக்காக. ஒரே ஒரு சிங்கிள் ஆஃபீஸர். இவர் தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய SC STயை சேஃப்கார்ட் பண்ணுவார். கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 338 கீழே அப்பாயிண்ட் பண்ண ஆஃபீஸர் இவர். அதுக்கப்புறம் 1990 என்ன பண்ணுறாங்கன்னா 65th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 65வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து SC STக்கு சிங்கிள் மெம்பராக இல்லாமல் ஒரு மல்டி மெம்பர் கமிஷனை நம்ம அப்பாயிண்ட் பண்ணோன்னு ஒரு மல்டி மெம்பர் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. முன்ன தனி ஆளாக இருந்தாங்க, இப்போ குழுவாக இருக்காங்க. சரியா? அடுத்தது 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 கொண்டு வந்து முன்ன தனியாக இருந்தாங்க, இப்போ அணியாக இருக்கிறாங்க. இந்த அணியை திரும்பவும் தனித்தனியாக பிரிக்கலான்னு சொல்லிட்டு SCக்கு ஒரு நேஷனல் கமிஷன், STக்கு ஒரு நேஷனல் கமிஷன். SCக்கு இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஆர்டிக்கல் 338, STக்கு இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஆர்டிக்கல் 338A. ஏன்னா ரெண்டும் ஒன்றா இருந்தால் அவங்க ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியாது. அதனால் அதை தெளிவாக பார்க்கணும். STக்கு தனியாக பிரித்து அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் பாருங்கள், SCயை தனியாக பிரித்து இவங்களோட பிரச்சனைகளை மட்டும் நான் பார்க்குறேன்னு தனியாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரித்து இப்போ நாம் பார்க்க போகிறது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். சரியா? இந்த NCSCயில் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க, அது இல்லாமல் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவங்களோட டென்யூர் வந்து 3 வருஷம். சரியா? இவங்களுடைய கண்டிஷன், இவங்களுடைய சர்வீஸ் எல்லாத்தையும் பிரசிடென்ட் தான் தீர்மானிப்பார். இவங்களோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா மானிட்டரிங் சேஃப்கார்ட்ஸ். என்னென்னா இந்த SCயோட ஸ்கீம் ப்ராப்பராக மக்களுக்கு போய் சேருதா, இந்த இன மக்களுக்கு போய் சேருதா, கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் சேஃப்கார்ட்ஸ் அவங்களுக்கு போய் சேருதா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு பார்க்கறது. அடுத்து அட்ரஸிங் கம்ப்ளைண்ட்ஸ், ஏதாவது அவங்க ரைட்டுக்கு ஒரு வைலேஷன் நடக்குது, அதை வந்து ப்ராப்பராக சேஃப்கார்ட் பண்ணுறது அவங்கள. அடுத்து அட்வைசரி ரோல். கவர்மெண்ட்டுக்கே இவங்க அட்வைஸ் பண்ணலாம், அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இதை என்ஹான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிப்போர்ட்டிங் டு த பிரசிடென்ட். ஆனுவல் ரிப்போர்ட். SC இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க, இந்த அளவுக்கு அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது, அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வல்னரபிளாக இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டாக மாற்றி பிரசிடென்ட் கிட்ட ஒப்படைக்கிறது. ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய ப்ரொடெக்ஷன், வெல்ஃபேர், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக மெஷர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி.
என்ன சொல்றாங்கன்னா, த கமிஷன் ஆல்சோ பெர்ஃபார்ம்ஸ் சிமிலியர் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்குன்னு தனியா எந்த கமிஷனும் கிடையாது. அதையும் இவங்க தான் சேர்த்து பார்க்குறாங்க. இதை வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை யாரு இந்தியாவில் அவங்களோட வெல்ஃபேரை பார்க்கறது அப்படின்னு. அதுக்கு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. அவங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அவங்கள என்சிஎஸ்சி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. என்சிஎஸ்சி தான் இவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன் வெல்ஃபேரையும் இவங்க தான் பார்க்குறாங்க. அடுத்ததா ரிப்போர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. என்சிஎஸ்சி பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா அந்த ரிப்போர்ட்டை அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். என்சிஎஸ்சி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்லிமெண்ட்டு பார்ப்பாங்க. அதே போல் ஏதாவது ரிப்போர்ட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காக இருந்தது அப்படின்னா கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒப்படைப்பார். அதை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன அதில் இருக்கும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய கவர்மெண்ட்டுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய சோஷியோ வெல்ஃபேருக்காக முன்னேற்றணும், வல்னரபிளாக இருக்கிறாங்க, இது சம்மந்தமா, எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது கொடுக்கணும், இது சம்மந்தமா. அடுத்தது ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அப்படின்றது கவர்மெண்ட்னால என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, இது ரெக்கமெண்டேஷன். ஏடிஆர் ரிப்போர்ட், ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், இதை கொடுக்குறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். அப்படி ஏற்றுக்காம போகிறாங்க அப்படின்னா ப்ராப்பர் ரீசன் வந்து இந்த கமிஷனுக்கு கொடுக்கணும். அடுத்தது பவர்ஸ் ஆஃப் த கமிஷன். இந்த கமிஷனுக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. யாருக்கு வேணாலும் சம்மன் அனுப்பி கூப்பிடலாம், விட்னஸை எக்ஸாமைன் பண்ணலாம், அதே போல் எவிடன்ஸை வாங்கி பார்க்கலாம், ஓத் அட்மினிஸ்டர் பண்ணலாம். சரியா? அடுத்து ரிக்வெஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஒரு பப்ளிக் ரெக்கார்ட்ஸை வேணும்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. சரியா? அடுத்து அஃபிடாவிட். இட் கேன் அக்செப்ட் எவிடன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அஃபிடாவிட். அஃபிடாவிட்டா இவங்க எவிடன்ஸை வாங்கிக்கலாம். ரெகுலேட்டிங் ப்ரொசீஜர். இவங்க எந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணணும்னு இவங்க ஓனாகவே இவங்க ரெகுலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓன் ப்ரொசீஜரை வகுத்துக்கலாம். கன்சல்டேஷன் ஆன் பாலிசிஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா பாலிசி டிஃபைன் பண்ணும்போது இது எஸ்சி எஸ்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கமிஷனை கூப்பிட்டு கேட்கணும். எஸ்டிக்கு அஃபெக்ட் ஆனால் எஸ்டியை கூப்பிட்டு கேட்பாங்க, எஸ்டி கமிஷனை. எஸ்சி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்சி கமிஷன் இவங்கள தான் கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அட்வைசரி இன் நேச்சர் தான். அதை கவர்மெண்ட் அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். அதே போல் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்டு இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் இதை அமைச்சிருக்காங்க. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சிஎஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப். இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 338(a) கொடுத்துருக்காங்க. இதோட ஆரிஜின் எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்சிஎஸ்சி கூட தான் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு ஒன்றா தான் இருந்தது. 2003 தான் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 கொண்டு வந்ததுனால 2004 வருஷம், அதாவது 2003 சட்டம் வருது, 2004 வருஷம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்னு தனியாக ஒன்று அமைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்சி எஸ்டி மெர்ஜா இருந்தது, இப்போதான் பிரிக்கிறாங்க. இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன், 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். இவங்களோட டென்யூர், இவங்க சர்வீஸ் கண்டிஷனை முடிவு பண்ணுறது பிரசிடென்ட். என்சிஎஸ்டி வந்து ஸ்பெசிஃபிக்கலாக இந்த மலைவாழ் மக்கள், இந்த ஷெட்யூல்டு ட்ரைபுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. என்சிஎஸ்சி எப்படி ஷெட்யூல்டு கேஸ்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே போல் இவங்க ஷெட்யூல்டு ட்ரைபுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்சிஎஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னவோ அது எல்லாம் தான் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஷெட்யூல்டு ட்ரைபை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எஸ்டி நேஷனல் கமிஷன் வந்தது 2004. ஒரு வருஷம் கழிச்சு 2005 ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் பாருங்கள், உங்களோட ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லி. என்னென்னா ஓனர்ஷிப் ரைட் ஓவர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். இப்போ ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்குது அப்படின்னா அதாவது வில்லேஜ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. வில்லேஜுக்குள்ளேயே அந்த காடு இருக்கும். அதில் விளையக்கூடிய பழங்கள், மூங்கில், தேன், அப்புறம் ஒரு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வியாபாரம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உரிமை உண்டு. சரியா? அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரைபல் ரைட்ஸ் ஓவர் நேச்சுரல் ரிசோர்சஸ்.
இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்றாங்க. எங்க? மினரல்ஸ், வாட்டர் அண்ட் லேண்ட், இவங்களோட ரைட்ஸை இந்த இடத்துல எல்லாம் சேவ் பண்றாங்க. வேற ஏதாவது ஒரு தனியார் கம்பெனிக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது. சரியா? அடுத்தது டெவலப்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஸ்ட்ராட்டஜிஸ், இவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த இடத்துல இருந்தே ப்ரமோட் பண்ணணும், அதுக்காக ஒர்க் பண்றாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டூர் ஒருத்தர் போறாரு. டூர் போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மலைவாழ் மக்களை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல ரோடு கிடையாது. இப்போ ரோடு போட்டாங்க. ரோடு போட்டால் என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் போகலான்னு அர்த்தம். அப்போ கார் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்துல போயிட்டு காரை மலைவாழ் மக்கள் நிறுத்துறாங்க. அந்த மலைவாழ் மக்களோட உச்சபட்சமான வரவேற்பு, உச்சபட்ச மரியாதை என்ன அப்படின்னா, அவங்களுடைய கை காலை ஆட்டி ஹே ஹே ஹேன்னு ஒரு குரல் கொடுக்கறது தான். அப்படி இவங்களை பார்த்தும் குரல் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ல போனவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இறங்கி அவங்கள எல்லாத்தையும் வீடியோ எடுத்து see how funny these people are அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. இதை கமிஷன் பார்த்துட்டு, ஏண்டா அவங்களோட உச்சபட்ச மரியாதையை செலுத்தினா இது உனக்கு ஃபன்னா இருக்கா அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. முதல்ல இந்த இடத்துக்கு யார் ரோடு போட்டது, ரோடை முதல்ல தடை பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்றாங்க. ஏன் ரோடை தடை பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அவங்களா இங்க வந்தா நம்ம ஏத்துக்கலாம், அவங்களுடைய புனிதமான கலாச்சாரத்தையும் அவங்க வாழ்வாதாரத்தையும் கொச்சைப்படுத்துற மாதிரி உள்ள போய் எதையும் தயவு செய்து பண்ணாதீங்க, அவங்களோட கலாச்சாரத்தை பாழ்படுத்தாதீங்கன்னு போட்ட ரோட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வாழக்கூடிய இடத்திலேயே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான் சிறந்தது. அதுக்காக இப்போ ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்கன்னா அங்க போய் நார்மலா இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் யாரும் கடை வைக்க முடியாது, கடை வைக்க கூடாது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணுன்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் டெவலப்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல சொல்றாங்க. அடுத்ததா ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு ட்ரைபல்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, டேம் கட்டுறாங்க, மைனிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்கள வேற இடத்துல மாத்தி அமைக்கிறாங்க. அப்போ ப்ராப்பரா அவங்களுக்கு ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலேஷன், மறுவாழ்வு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ப்ரிவென்ட் லேண்ட் ஏலியனேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்கள டிஸ்பிளேஸே பண்ணக்கூடாது. ஆனா நாட்டின் நன்மைக்காக இந்த இடத்துல ஒரு டேம் வரணும், இல்ல ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் வரணும்னா டிஸ்பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா டிஸ்பிளேஸ் பண்ணாலும், புலம்பெயர் ஒரு இடத்த மாத்தி வேற இடத்துக்கு புலம்பெயர சொன்னாலும் ப்ராப்பரா அவங்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். ப்ரிவென்ட் லேண்ட் ஏலியனேஷன், இதுல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரிவென்ட் த லாஸ் ஆஃப் லேண்ட் பை ட்ரைபல் கம்யூனிட்டி டு அவுட்சைடர்ஸ். வெளியில இருந்து வர்றவங்க இவங்களுடைய நிலத்தை, இவங்க பணம் ரொம்ப கம்மியா இருக்குன்றதால இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்டி மக்கள் வாழக்கூடிய இடத்துல வேற யாரும் நிலமே கூட வாங்க முடியாது. அப்படி ஒருத்தர் வாங்குறாருன்னா அவரும் இன்னொரு எஸ்டியா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு ஸ்டேட்ல சட்டம் போட்டிருக்காங்க. சரியா? அதான் ப்ரிவென்ட் த லாஸ் ஆஃப் லேண்ட் பை ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் டு அவுட்சைடர்ஸ். அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் சோசியல் அஃபாரஸ்டேஷன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரைபல் கம்யூனிட்டியை என்கரேஜ் பண்றாங்க, ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண சொல்றாங்க, காடுகளை அபிவிருத்தி பண்ண சொல்றாங்க. அதுதான் அஃபாரஸ்டேஷன். அபிவிருத்தினா காடுகளை இன்னும் வளர்க்க சொல்றாங்க. அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பெசா ஆக்ட் 1996. பெசா ஆக்ட்னா பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட். பஞ்சாயத்து அவங்களுக்கும் லோக்கல் கவர்னன்ஸ் போய் சேரணும். இப்போ முனிசிபாலிட்டி இருக்கிறதால தான் நமக்கு இங்க ரோடு வருது, தண்ணி வருது. தண்ணி ஒரு சில இடத்துல வரல, அது வேற விஷயம். ஆனா அந்த எலெக்ஷன் நடக்கிற இதாவது அங்கேயும் போகட்டும்னு சொல்லி அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அடுத்தது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா என்னன்னா, ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க, அந்த இடத்த அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தீயிட்டு கொளுத்துவாங்க. பக்கத்து இடத்துல போய் விவசாயம் பண்ணுவாங்க, அந்த இடத்துல அறுவடை பண்ணி முடிச்ச உடனே தீயிட்டு கொளுத்துவாங்க. திருப்பி பக்கத்து இடத்துல போய் விவசாயம் பண்ணுவாங்க, அறுவடை பண்ணி முடிச்ச உடனே தீயிட்டு கொளுத்துவாங்க. முதல்ல தீயிட்டு கொளுத்துனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தீயிட்டு கொளுத்தும் போது, தீயிட்டு கொளுத்துனதுனால அந்த இடம் அதிகமா ஃபெர்டைல் ஆயிருக்கும். மண்ணு அந்த மண்ணோட வளம் கூட்டினதுனால திருப்பி அங்கேயே நம்ம விவசாயம் பண்ணலான்னு பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்றது என்விரான்மெண்ட்டுக்கு டீக்ரேடேஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போர்ட் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் பார்லிமெண்ட் கிட்ட சப்மிட் பண்றாங்க. ஏத்துக்கலாம், ஏத்துக்காமலும் போகலாம். அப்படி ஏத்துக்கலன்னா இந்த ரெக்கமெண்டேஷனை ஏன் ஏத்துக்கலன்னு ரீசன் சொல்லணும். இவங்களோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்க பவர்,
சம்மன் கொடுக்கறது, பப்ளிக் ரெக்கார்டை டிமாண்ட் பண்ணி கேட்கறது, எவிடன்ஸ் வந்து வாங்குறது, அதே போல் அவங்களோட ப்ரொசீஜர்ஸை இவங்களே ரெகுலேட் பண்ணுறது, இதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எஸ்டிக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது. ஃபாரஸ்ட் ரைட்ஸு, ரிசோர்ஸ் ஓனர்ஷிப்பு, ரீஹேபிலேஷன் ஃபெசிலிட்டிலாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இவங்க கொடுக்குற அட்வைசரியும் நாட் பைண்டிங் தான். ஆனால் நாட் பைண்டிங்னா ஏன் பைண்ட் ஆகாதுன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு உரிமை உண்டு. சரிதானே? என்சிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ், இதை தான் என்சிபிசின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் வரும்பொழுதே இந்த மாதிரியான கமிஷன்லாம் எதுவும் வர கிடையாது. இது வந்து ரீசண்டாக 102nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 102வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனில் இது ஆர்டிக்கல் 338B கொடுத்துருக்காங்க. 338 அப்படின்றது எஸ்சிக்கான கமிஷன், 338A அப்படின்றது எஸ்டிக்கான கமிஷன், 338B அப்படின்றது என்சிபிசி பேக்வேர்டு கிளாஸஸ்க்கான கமிஷன். இந்த பேக்வேர்டு கிளாஸஸ்ல பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லிம், இவங்க எல்லாமே இதுல கவர் ஆகுவாங்க. சரியா? எஸ்சி எஸ்டியை தவிர அப்புறம் ஜெனரல் கேட்டகரி, இவங்களை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இதுல கவர் ஆவாங்க. ஓபிசின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டா இருக்கணும். அந்த மாதிரியான கம்யூனிட்டி எல்லாம் இவங்க பார்க்குறாங்க. இவங்களோட வேலையே என்னன்னா, இந்த சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அவங்களுக்கு எதிராக ஏதாவது குற்றம் நடக்குது, இல்லை அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறது, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த என்சிபிசி. இதில் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இதோட கம்போசிஷன் அந்த 5 பேர்த்தையுமே யாருன்னு அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். இந்த என்சிபிசியில் இருக்கிற 5 பேரில் ஒருத்தர் சேர்பர்சனாக இருப்பார். அவர் வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஒர்க்கராக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவர் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸாக இருக்கணும். இவங்க எந்த ஜாதியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஜாதியை சேர்ந்தவராக இவர் இருக்கணும். சரியா? அடுத்தது வைஸ் சேர்பர்சன், இவர் ஒருத்தர். 3 மெம்பர்ஸ். இந்த 3 மெம்பர்ஸ்ல 2 பேர் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாவே இருக்கணும். இந்த கம்யூனிட்டினா எந்த கம்யூனிட்டி? பிசியில் ஏதோ ஒரு கம்யூனிட்டி, எம்பிசியில் ஏதோ ஒரு கம்யூனிட்டி, ஆனால் அந்த கம்யூனிட்டியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கணும். சரியா? அடுத்தது அட்லீஸ்ட் 1 person மஸ்ட் பி எ உமன், ஒரு பெண் மெம்பர் இருப்பாங்க. இவங்க எத்தனை ஆண்டு காலம் இந்த கமிஷனில் இருப்பாங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு இருப்பாங்க. 2 தடவை வரைக்கும் இவங்களை ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம். இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, முக்கியமான ஒரு 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா. அதே போல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பாலிசி அமைங்க, இது அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு. இவங்க வந்து ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாங்க, இவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு. அவர் அதை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். சரியா? அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, இந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வேணா எடுத்துக்கலாம், வேணான்னா எடுத்துக்காமலும் போகலாம். யார்? பார்லிமெண்ட்டு. கண்டிப்பாக இது எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் பைண்டிங் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அதர் ஃபங்க்ஷன்ஸ், பிரசிடென்ட் என்ன மற்ற ஃபங்க்ஷன் சொல்கிறாங்களோ அதையும் இவங்க பார்க்கறது தான் இவங்களோட வேலை. இவங்களோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் இவங்களுக்கு இருக்குது. விட்னஸை வந்து சம்மன் அனுப்பி கூப்பிடுறது, டாக்குமெண்ட்டை வந்து டிமாண்ட் பண்ணி கேட்கறது, எவிடன்ஸை வந்து செக் பண்ணுறது, ஒரு ரெக்கார்டு வேணும்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் கேட்டு வாங்குறது, ஒரு கமிஷனை வந்து அமைச்சு எவிடன்ஸ் வந்து வேணும் கேட்கறது. என்னன்னா, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த பிரச்சனைக்கு வந்து இவங்களே ஒரு கமிஷன் தான், இவங்க ஒரு 2 பேர் கொண்ட குழுவை ஒரு கமிஷன் அமைச்சு அதை எவிடன்ஸ் வாங்கினுவாங்கன்னு சொல்றது தான் அது. அடுத்தது அடிஷ்னல் பவர்ஸ். பிரசிடென்ட் வேற என்னெல்லாம் வேலை சொல்றாங்களோ அந்த வேலையை செய்வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பார்லிமெண்ட் கொடுக்கறது, இது நம்ம முன்னையே பேசிட்டோம். ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. மொழி அளவுல இவங்க மைனாரிட்டியா இருக்கிறாங்க.
இவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் இவங்களுடைய பாதுகாப்புக்காக. அதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டதுதான் ஸ்பெஷல் ஆபீசர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். முதல்ல இந்திய அரசியலமைப்பு வரும் பொழுது இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷனும் கொண்டு வரல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு. 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்றாங்க 1956ல. அதாவது மொழி வழியில மாநிலத்தை பிரிக்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு இந்த இடத்த பிரிச்சிடலாம், மலையாளம் பேசுறவங்களுக்கு கேரளா, தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழ்நாடு, இப்போ தமிழ்நாடு அப்போ மெட்ராஸ், அந்த மாதிரி பிரிக்கும் பொழுதுதான் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அப்பதான் இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கும். இப்போ தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழ்நாடு ஒதுக்கிட்டோம், தெலுங்கு பேசுறவங்களுக்கு ஆந்திராவை ஒதுக்கிட்டோம். அப்போ ஆந்திரால மற்ற மொழி பேசுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 350B இந்த ஸ்பெஷல் ஆபீசர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இது ஒரு அமைப்பு கிடையாது, எஸ்சி எஸ்டி அமைப்பு மாதிரி இது ஒரு அமைப்பு கிடையாது. ஒரே ஒரு ஆபீசர் மட்டும்தான் இருப்பாரு. சரிதானே? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது கொண்டு வந்திருக்காங்க 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. இது இந்த ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவார். எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு கீழே இவங்க இயங்குறாங்க சென்ட்ரல் லெவல்ல. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெங்க இருக்குன்னா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அலகாபாத், பிரயாக்ராஜ், அதாவது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அப்போ அலகாபாத் இப்ப பேரை மாத்தி பிரயாக்ராஜ்னு வச்சிருக்காங்க, அது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ரீஜனல் ஆபீஸ் எங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். கர்நாடகால பெல்காம், தமிழ்நாடுல சென்னை, வெஸ்ட் பெங்கால்ல கல்கத்தால இருக்கு. இந்த கமிஷனரோட முக்கியமான ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்வெஸ்டிகேட் பண்றது, இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது. இது ரெண்டும் தான் அவருடைய முக்கியமான வேலை. கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் அவங்களுக்கு கரெக்டா போய் சேருதா, அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும். சரியா? இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? இவங்களோட கமிஷனரோட ஃபங்க்ஷன்ஸ்னா அவங்களோட சேஃப்கார்டை இன்வெஸ்டிகேட் பண்றது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30 இது எல்லாமே என்னன்னா இந்த கலாச்சார உரிமை, கல்ச்சுரல் ரைட்ஸ், எஜுகேஷனல் ரைட்ஸ் யாருக்குன்னா மைனாரிட்டிஸ்க்கு இது ப்ராப்பரா போய் சேருதா? அதுவும் இவங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களும் ஹிந்து தான், அவங்களும் ஹிந்து தான், ஆனா மொழி வேற மொழி பேசுறாங்க. சரியா? அதுதான் வித்தியாசம். அதனாலதான் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு சொல்றாங்க. இது இருக்கக்கூடிய பிரச்சனையை பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்ல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி பாதிக்கப்பட்டாங்கன்னா கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இவங்களோட வேலை முக்கியமா என்னன்னா சர்வே எடுக்கிறது, ஃபீல்டு விசிட் போய் அவங்கள பார்க்கறது, கான்ஃபரன்ஸ் அண்ட் செமினார்ஸ் அரேஞ்ச் பண்றது, மீட்டிங்ஸ் வித் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அஃபிஷியல்ஸ். எதுக்காக அப்படின்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸோட ரைட்ஸை உறுதிப்படுத்துறதுக்காக. இதை கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கிய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், சோசியல், எஜுகேஷனல், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல அவங்களையும் ஒரு பார்ட்டா சேர்த்துக்கணும். இவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு தெரியணும். தெரியப்படுத்தி கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, நீங்க ஸ்கூல் திறக்கணும்னு நினைச்சா திறக்கலாம், காலேஜ் திறக்கணும்னு நினைச்சா ஓபன் பண்ணலாம், அதுக்கான சேஃப்கார்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்குன்னு அவங்களுக்கு இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணணும், அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய உரிமைகளை அவங்களுக்கு முறையா வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய கிரீவன்ஸை ரெட்ரஸ் பண்றது, இதெல்லாம் தான் இவரோட முக்கியமான வேலைன்னு சொல்றாங்க. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கேக் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. செல்லமா கூப்பிட மாட்டாங்க, கேக் அப்படின்னு சுருக்கமா கூப்பிடுவாங்க. சரிதானே? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 148 148ல சொல்லியிருக்காங்க கேக் பத்தி. கேக் அப்படின்னா யாரு? இவர் தான் ஹெட் ஆஃப் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ், பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்றவரு. இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆபீஸ் இருக்குன்னா அந்த ஆபீஸோடைய வரவு செலவு கணக்கு, எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு செலவு பண்றோம், இதை எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்துக்க ஒரு ஆள் தேவை. அவங்கள கணக்கு பிள்ளைன்னு சொல்றாங்க. மாடர்ன் டேவோட கணக்கு பிள்ளை தான் இந்த கேக். யாருக்கு கணக்கு பிள்ளையா இருக்காரு? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு பிள்ளையா இருக்கிறாரு.
ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுது, என்ன முறைகேடு நடக்குது, இது எல்லாத்தையும் தெளிவா பார்த்து பார்லிமெண்ட் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. சரியா? பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க, பிரசிடென்ட் பார்லிமெண்ட் கிட்ட கொடுப்பாரு. இதுதான் கேகோட செயல்பாடுகள், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். புரியுது தானே? சரி, இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் கேக். இவரோட செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் என்னன்னு பார்த்தா, இவரை ஈஸியா ரிமூவ் பண்ணவே முடியாது. இவரோட ஆபீஸ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எந்த மேனர்ல நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அதே மேனர்ல தான் இவங்களையும் ரிமூவ் பண்ண முடியும். இவங்க ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாங்க, ஒரு இன்கெப்பாசிட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பரா பார்லிமெண்ட் தான் இவங்கள இதுக்கு மேல நீ வேலைக்கு வராதப்பா போப்பான்னு சொல்ல முடியும். பிரசிடென்ட்டே இவரை வேலையை விட்டு தூக்க முடியாது. அதே போல கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் நினைச்சாலும் இவரை வேலையை விட்டு தூக்க முடியாது. யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயும் இவர் இல்லை. பார்லிமெண்ட்டே நினைச்சா மட்டும்தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட தான் இவரை ரிமூவ் பண்ணவே முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இவரோட டென்யூர் செக்யூர்டானது. இவரோட டென்யூர்னு என்னன்னு பார்த்தா 6 வருஷம் இருப்பாரு கேக். அப்படி இல்லைன்னா 65 வயசு ஆகுற வரைக்கும் இருப்பாரு. இவர் அப்பாயிண்ட் பண்றது என்னவோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆனா இவரை ரிமூவ் பண்றது பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எந்த மேனர்ல பண்றோமோ அந்த மேனர்ல தான் ரிமூவ் பண்ண முடியும். இவரோட சேலரி அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் இது எல்லாமே பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஒரு தடவை இவர் உள்ள என்டர் ஆயிட்டார் அப்படின்னா கேகுக்கான என்ன சம்பளம் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய சம்பளத்தை குறைக்கிறதோ கூட்டுறதோ பண்ணக்கூடாது. டென்யூரை குறைக்கிறதோ கூட்டுறதோ பண்ணவும் கூடாது. சரியா? அடுத்தது, இவர் இந்த பதவியை வகிச்சுட்டு போயிட்டாரு, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பதவியில இருக்கிறாருன்னா இதற்கு அடுத்து எந்த விதமான வேலைக்கும் திரும்ப போகக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன் இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஃபியூச்சர்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேரலாம்னு சொல்லி போனாருன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்யும் போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆதரவா செயல்படுவார். அதனால இந்த கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, கேகோட எக்ஸ்பென்சஸ், இவங்களோட சேலரி, அலோவன்ஸ், பென்ஷன் இது எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் எடுக்கிறாங்க. இதனால எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்லையும் இவர்கிட்ட நம்ம பண்ணவே முடியாது. சரியா? நான் அக்கௌண்டபிலிட்டி டு மினிஸ்டர்ஸ். கேகோட செயல்பாடுகளுக்கு எந்த மினிஸ்டரும் பொறுப்பேற்றுக்க தேவையில்லை. இதனால எந்த விதமான எக்ஸ்டர்னல் பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் அவருக்கு கிடையாது. யார் செலவு பண்றாங்களோ கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லு, தப்புன்னா தப்புன்னு சொல்லு, அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறாங்க கேக். யாருடைய கண்ட்ரோலும் கிடையாது. எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றாங்கல்ல, கண்ட்ரோல் இருக்குது, பார்லிமெண்ட் கண்ட்ரோல் மட்டும்தான், மற்ற ஆட்கள் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேக். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவருடைய பவர்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 149ல கொடுத்துருக்காங்க இவங்களுடைய பவர் எல்லாம். இது இல்லாம கேக்ஸ் டியூட்டிஸ், அதாவது கேக்ஸ் டியூட்டிஸ் பவர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1971 இதை ஒரு தடவை அமெண்ட் பண்ணிருக்காங்க 1976ல. இதன் அடிப்படையில தான் கேகோடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரியா? இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 149, அதுக்கப்புறம் கேக்ஸ் டியூட்டிஸ் பவர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1971 76ல ஒரு தடவை அமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இவங்களுடைய பவர்ஸ் என்னன்னா, ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ். கவர்மெண்ட் கிட்ட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது தான் இவங்களுடைய வேலை. அதுல எவ்வளோ செலவு பண்றாங்க, எவ்வளோ வரவு அதுக்குள்ள வருது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபினான்ஷியலி இவங்க ஒபே பண்றாங்களான்னு பாக்குறது தான் கேகோட வேலை. அடுத்து, ஆடிட் ஆஃப் ரிசீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரிசீட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இன்ஃப்ளோ ஆஃப் மணி. எப்படி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளோ இருக்கும்? டாக்ஸ், பாரோ, டாக்ஸா வருது, இல்ல பாரோ கடன் வாங்குறாங்க யார்கிட்ட, இதன் மூலமா இன்ஃப்ளோ வருது. எக்ஸ்பெண்டிச்சர் மக்கள் நல பணிகளுக்காக ஏதோ ஒரு வகையில செலவு பண்றாங்க. அப்போ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பரா ஃபண்டை அலோகேட் பண்றாங்களா,
கலெக்ட் பண்றாங்களா, அதை சட்ட ரீதியா தான் ஸ்பெண்ட் பண்றாங்களா, எந்த விதமான மிஸ் அப்ராப்ரியேஷனும் ஆகாம இருக்குதான்னு செக் பண்றது இவங்களோட வேலை. ஆடிட் ஆஃப் அதர் அத்தாரிட்டிஸ். அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாம லோக்கல் பாடிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். இது இல்லாம பிரசிடென்ட்டும் கவர்னரும் ரெக்வஸ்ட் பண்றாங்க, ஏப்பா இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான நிறுவனங்களையும் செக் பண்ண கேகுக்கு அதிகாரங்கள் உண்டு. அட்வைசரி ரோல். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மணியை எந்த ஃபார்ம்ல வச்சுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறாங்க இந்த கேக் கவர்மெண்ட்ஸ்க்கு. அடுத்ததா ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஆடிட் ரிப்போர்ட்ஸ் பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும் கேக். அவர் என்ன பண்ணுவாரு, பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாரு, 2 ஹவுசஸ்லயும், லோக்சபா, ராஜ்யசபால. என்னென்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா, கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்கு பணம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீமுக்கு பணம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அது அப்ராப்ரியேட்டா இருக்கா, சரியான முறையில தான் செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ஸ். சரியா? திட்டத்துக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப மாநில அரசு மத்திய அரசு கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க, அந்த பணத்தை ஒவ்வொரு திட்டத்துக்கும் பார்த்து செலவழிச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு பேர் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். பினான்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா, அந்தந்த கவர்மெண்டோட 1 இயர் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு வருஷத்துக்கு உண்டான வரவு செலவு கணக்குகளை பார்க்கறதுக்கு பேரு பினான்ஸ் அக்கௌண்ட். அந்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணுவாங்க. அது இல்லாம பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட வரவு செலவு கணக்கையும் சப்மிட் பண்ணுவாரு. இந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் சப்மிட் பண்ணுவாரு. அடுத்தது நெட் ப்ரொசீட் சர்டிபிகேஷன். நெட் ப்ரொசீட் சர்டிபிகேஷன்ன்றது சொல்றேன், கொஞ்சம் தெளிவா கேளுங்க. என்னன்னா, ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறாரு, வீட்டோட விலை 50 லட்சம் ரூபாய். வீட்டோட விலை 50 லட்சம் ரூபாய். அந்த வீடை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு பணத்தை கொடுக்கணும். சரியா? அந்த வீடு வாங்கின உடனே நம்ம குடி போயிட முடியாது. நமக்கு தேவையான மாதிரி ஏதாவது ஒரு சில மாற்றங்கள், ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கடைசியா நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாக்குறதுக்கு பேர் தான் நெட் ப்ரொசீட்ஸ். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். கவர்மெண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க. ஒரு 1 கோடி ரூபாய் டாக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டாக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ் கலெக்ஷன் ஏஜென்ட்டையோ இல்ல ஆபீசரையோ அப்பாயிண்ட் பண்ணணும். அப்போ 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன், யார் யாரெல்லாம் கலெக்ட் பண்ண ஆபீசர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? அந்த சம்பளம் எல்லாம் போக மீதி பணம் எவ்வளவு இருக்கோ அதுதான் நெட் ப்ரொசீட்ஸ். இந்த நெட் ப்ரொசீட்ஸை பார்த்து ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் சர்டிஃபை பண்ணுவாரு, ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் சர்டிஃபை பண்ணுவாரு. அந்த லீகல் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் தான் யார் அப்படின்னா கேக். இதுக்கு பேர் தான் நெட் ப்ரொசீட் சர்டிஃபிகேஷன். ரெவென்யூ அதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க, டாக்ஸா டியூட்டிஸா வாங்கி முடிச்சு எல்லாத்தையும் அதை வாங்கின ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தது போக மீதி இவங்க கிட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு பேர் தான் நெட் ப்ரொசீட் சர்டிஃபிகேஷன். சரியா? அடுத்தது கம்பைலிங் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். கம்பைலிங் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட அக்கௌண்ட்ஸ், ஆடிட், இது ரெண்டுத்தையும் பார்க்கிறது கேக் தான். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் 1976 வரைக்கும் கேக் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 75ல CAG அப்படின்னு ஒரு ஆபீஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, கண்ட்ரோலர் அக்கௌண்ட்ஸ் ஜெனரல் அப்படின்னு சொல்லி. இவங்க இதன் மூலமா என்னன்னா, பினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த டிபார்ட்மெண்டோட கணக்கு வழக்க அவங்களே வச்சுக்குவாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதோட கணக்கு வழக்க அவங்களே வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் அவங்களுடைய கணக்கு வழக்குகளை அவங்களே வச்சுப்பாங்க. இதை எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றது CGA ஓட வேலை. ஓகே, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இவரோட வேலை. அப்ப அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹேண்டில் பண்றது CGA. அதை ஆடிட் பண்றது யார் அப்படின்னா கேக். அக்கௌண்ட்ஸ் ஆடிட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்னென்ன செலவு பண்ணியிருக்கோன்னு எல்லாத்தையும் ஒரு இடத்துல எழுதி வைக்கிறது. ஆடிட் அப்படின்றது இது சரியா தான் எழுதி வச்சிருக்காங்களா இல்ல இதுல ஏதாவது முறைகேடு நடந்திருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் ஆடிட் அப்படின்னு பேரு. சரியா?
இப்போ லா அண்ட் ஆர்டர்ல இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க. இது பினான்சியல் ரீதியா நம்ம பண்றோம்னா அதுக்கு பேர் ஆடிட். சரி பார்க்கறாங்க, ட்ரூவா ஆர் நாட் அப்படின்னு. ஓகே, அடுத்தது அசிஸ்டிங் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. இதை தான் பிஏசி அப்படின்னு சொல்றாங்க. பிஏசின்றது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. கேக் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க, அந்த ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. பிரசிடென்ட் வந்து அதை லோக்சபா ராஜ்யசபா முன்னாடி, அதாவது பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்றாருன்னு சொன்னேன் இல்லையா. அந்த கேக் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறது யாரு? ஒவ்வொரு எம்பியும் எம்எல்ஏவும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக ஒரு கமிட்டி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் தான் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. சரியா? இவங்க வந்து ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி பார்ப்பாங்க. கேக் சப்மிட் பண்ற ரிப்போர்ட்டை இவங்க தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. இவங்க வந்து கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்பரா இந்த இடத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்களா, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறதும் இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோட வேலை. கேகோட ரிப்போர்ட்டை இவங்க செக் பண்ணி பார்க்கறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கலி ஃபினான்ஷியலி ஏதாவது பிரச்சனைனா அதை கேக் பார்த்துக்கிறாங்க. ஃபினான்ஷியலி பிரச்சனைனா கேக் கடன் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃபினான்ஷியல் அறிவு கொடுக்குறாங்க, அதை செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு. சரியா? ரோல் பிளேடு பை த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இவரோட முக்கியமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு தான் இவர் வந்து ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் அப்படின்னா ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சிக்கு ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறது இவர் வேலை கிடையாது. மாறா இவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கே ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். பார்லிமெண்ட் அப்படின்னா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இண்டிபெண்ட் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ மொத்த பார்லிமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸா நடந்துக்க வேண்டியது இவருடைய வேலை. சரியா? இவரோட முக்கியமான வேலை இதுல என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உறுதிப்படுத்துறது. பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் போடுவாங்க. பாராளுமன்றம்ல ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இண்டிபெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தின் மூலம் ஒவ்வொரு துறைக்கும் பணத்தை வந்து அலாட் பண்றாங்க. அப்படி அலாட் பண்ணக்கூடிய பணத்தை கவர்மெண்ட் லீகலா செலவு பண்றாங்களா, அப்ராப்ரியேட்டா செலவு பண்றாங்களா, பார்லிமெண்ட் இவ்வளோ பணம் இதுக்கு செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க, அதை கவர்மெண்ட் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்களான்னு பார்க்கறது இவங்களோட வேலை. இது வந்து ஒண்ணு. சரியா? கான்ஸ்டிடியூஷனையும் லாஸ் இது ரெண்டுத்தையும் ஃபினான்ஷியல் லெவல்ல ப்ராப்பரா பண்றாங்களான்னு அட்மினிஸ்டர் பண்றது தான் கேகோட வேலை. சரியா? அடுத்தது அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூர் பண்றது. அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்லிமெண்டோட ஏஜென்ட் தான் கேகுன்னு நாம சொல்றோம். இவர் கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிளா நடந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுத்த பணத்தை ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா, பப்ளிக் ஃபண்டு முறையா செலவு பண்றாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்றது தான், கவர்மெண்டோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸை தொடர்ந்து மானிட்டர் பண்றது தான் இவங்களோட வேலை. சரியா? அடுத்தது டைப் ஆஃப் ஆடிட். இவங்க பண்ற ஆடிட் வந்து ரெண்டு விதம். ஒன்று லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆடிட். கவர்மெண்ட் பார்லிமெண்ட் பணத்தை அலோகேட் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணக்கூடிய பணத்தை அவங்க ப்ராப்பரா செலவு பண்றாங்களான்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எதிர்கட்சிகள் எந்தெந்த மாநிலத்திலலாம் இருக்கிறாங்களோ அவங்க ப்ராப்பரா செலவு பண்றாங்களா இல்லையான்னு கேக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சி ஆளும் மாநிலம்ல அவங்க ப்ராப்பரா பணத்தை செலவு பண்றாங்களா இல்லையான்னு கேகுக்கு கவலையே இல்லை. இதை நான் சொல்லல, டெல்லியோட முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகப்படியா விளம்பரத்துக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பணத்தை எதுக்கு கொடுத்தோம், டெல்லியை ஒழுங்கா பாத்துக்குவீங்க, டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷனை பாத்துக்குவீங்கன்னு பணத்தை கொடுத்தா டெல்லி முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறீங்க, நீங்க வந்து விளம்பரப்படுத்துறீங்க. மெட்ரோல, பஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பார்த்தாலும் உங்களோட விளம்பரம் மட்டும்தான் இருக்கு. நீங்க விளம்பரத்துக்கு செலவு பண்ற காசை ஏன் கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ண கொடுத்தா நீங்க ஏன் விளம்பரத்துக்கு செலவு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன கேக்குறாரு, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி வந்து மோடி திட்டம்னு எல்லா இடத்துலயும் நீங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறீங்க, முக்கியமான பேப்பர்ல பேஜ்ல ஆடு கொடுக்குறீங்க, எல்லா வேலையும் செய்றீங்க, அப்போ ஏன் இந்த கேள்வி கேட்கல? இவங்களுக்கு எதிரா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரா யார் பேசுறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கிளாஷ் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ கேக எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் இருக்கிறாங்க
அப்படின்றது கேக் மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆடிட் பண்ணும்போது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் அப்படின்னா என்னன்னா, கொடுக்கக்கூடிய பணத்தை வேஸ்ட் பண்ணாம எஃபிஷியண்டா செலவு பண்றாங்களா, அப்படி செலவு பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாக்குறாங்க. ஒரு பார்க் கட்டுறாங்க, அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ரூபான்னு வைக்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்குக்கு வர்றாங்க, பார்க்கு கட்ட 50 கோடி செலவாயிருக்கு, இப்போ இதை எத்தனை வருஷத்துல சம்பாதிக்க முடியும், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு பேரு பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். சரியா? பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்ன்றது சிம்பிளா வாட் கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் பேக், இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். அடுத்து ரோல் ஆஃப் ஆடிட்டர் நாட் கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்கணும். ஆனா இந்தியாவில் கேக் அப்படி கிடையாது. யூஎஸ்ஏலையும் யூகேலையும் எப்படின்னா, கேகுக்கு தெரியாம ஒரு அணு கூட அசையாது. நீங்க ஃபண்டு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கேகோட ப்ரியர் அப்ரூவல் தேவை. ஏங்க நான் இந்த திட்டத்துக்கு பணம் எடுக்கிறேன் அப்படின்னு யூஎஸ்ஏல எடுத்தா கேக் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இவங்க ஒரு ரெக்கமெண்டேட்டரி ரோல்ல தான் இருக்கிறாங்க. ஒன்ஸ் எடுத்து செலவெல்லாம் பண்ணி காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இது எடுத்துருக்க கூடாது, இதனால பாருங்க இவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கணக்கு மட்டும்தான் போட்டு சொல்ல முடியுமே தவிர எடுக்காதீங்கன்னு சொல்லவே முடியாது இந்தியாவில். அடுத்தது ரிப்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. இவர் யார்கிட்ட இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றாரு அக்கௌண்ட்டை. பாருங்க கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிஸ்டமேட்டிக் வீக்னஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளோ இன்எஃபிஷியண்டா இருக்கு, இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட்டை ஒப்படைப்பாரு கேக். அதை பிரசிடென்ட் பார்லிமெண்ட் கிட்ட ஒப்படைப்பாங்க. இதுல கவர்மெண்ட் பண்ணது சரியில்லை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊழலையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க கேக். 2G ஸ்பெக்ட்ரம், அடுத்து இந்த கோல் பிளாக் அலோகேஷன், இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு கேக் ஆடிட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட காட்டுறாங்க. இப்படி காட்டும் பொழுது கவர்மெண்ட்டுக்கும் கேகுக்கும் அடிக்கடி ஒரு ஸ்டாண்ட் ஆஃப், ஒரு ஸ்டிஃப் நடந்துகிட்டே இருக்கு. அதனால கேக மல்டி மெம்பர் பாடியா மாத்தணும்னு கூட சில பேர் யோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இவங்களோட ரிப்போர்ட் எல்லாமே ஒரு பப்ளிக் ப்ரெஷரை மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணுமே தவிர கவர்மெண்ட்டுக்கு ஒரு பைண்டிங் ஆகாது. இவங்க என்ன சொன்னாலும் செவடங்காதுல சங்கூதுற மாதிரி தான். கவர்மெண்ட் வேணும்னா தான் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. பைண்ட் ஆகாது கவர்மெண்ட் மேல. கேகோட கான்ட்ரவர்சிஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் என்னென்னு பார்க்குறோம். முதல்ல, கேக் கேன் ஒன்லி பார்க் பட் நாட் பைட். கொலைக்க மட்டும்தான் முடியும், ஆனா கடிக்க முடியாது. எந்தெந்த வகையிலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா கேக் வந்து அதை ரெக்கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். இதுல நீங்க பண்ணுங்க, இல்ல இதுல நீங்க பண்ணாதீங்கன்னு ரெக்கமெண்டேட்டரி ரோல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அவங்கள ஸ்டாப் பண்ணவோ டிஸ்அலோ பண்ணவோ முடியாது. ஒன்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், நான் அப்பயே சொன்ன கேட்டீங்களா, இதுல பாருங்க எரர் ஆயிடுச்சு, இது வந்து மிஸ் அப்ராப்ரியேட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர பாக்கெட்ல இருந்து செலவு பண்றவங்களோட பணத்தை எடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு கேகுக்கு உரிமை கிடையாது. கேக் சொல்லக்கூடியது கவர்மெண்ட் மேல பைண்டிங் ஆகாது. கவர்மெண்ட் செலவு பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அந்த வீக்னஸ் எரர்ஸை மட்டும்தான் எடுத்துக்காட்ட கேகுக்கு அனுமதி உண்டு. சரியா? அடுத்து நோ பவர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். கேகோட வேலை என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளவு பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கக்கூடிய பணம் எஃபிஷியண்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செலவு பண்றாங்களா இல்லையா. ஆமா செலவு பண்ண அப்படின்னு சொன்னா அதுக்கான ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக் எப்போ வேணாலும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேணாலும் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ராப்பரா கேகுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இதை பாருங்க, இவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறேன், இந்த துறைக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், அந்த துறைக்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் தான் எங்க வரவு செலவு கணக்கு பாருங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டோ கொடுக்கணும். ஆனா ரொம்ப டிலே பண்றாங்க. கேக் வந்து இன்னைக்கு கேட்கறாங்க அப்படின்னா பொறுமையா 3 மாசம் கழிச்சு கொடுக்கறது, 4 மாசம் கழிச்சு கொடுக்கறதுன்னு பண்றாங்க. அதுக்காக சில மெஷர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கேக் ஆக்ட் 1971ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு டைம்குள்ளார இவங்களுக்கு கணக்கு வழக்கையெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம போறவங்களுக்கு
பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கேகுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் கேக் கேன் ஒன்லி பார்க் பட் நாட் பைட்னு சொல்றாங்க. அடுத்தது, கேக் வந்து யூட்டிலிட்டி கம்பெனிஸை ஆய்வு பண்ண முடியுமா, அதை ஆடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு டிபேட்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, யூட்டிலிட்டி கம்பெனியை ஆய்வு பண்ணலாமா, அவங்கள ஆடிட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி எந்த விதமான ப்ராப்பரான ரிட்டன் லாவும் கிடையாது. அதனால இவங்களே ஒரு அசம்ஷனுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, யூட்டிலிட்டி கம்பெனி 50% கவர்மெண்ட் ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கேக் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. முதல்ல யூட்டிலிட்டி கம்பெனினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனி, பிரைவேட் யூட்டிலிட்டி கம்பெனின்னு இருக்கு. யூட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னா, மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி தான் யூட்டிலிட்டி கம்பெனி. இப்போ ரயில்வேஸை நம்ம டெய்லி பயன்படுத்துறோம், எலக்ட்ரிசிட்டியை டெய்லி பயன்படுத்துறோம், இதெல்லாம் பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனி. இப்போ பிரைவேட் யூட்டிலிட்டி கம்பெனி அப்படின்றது எலக்ட்ரிசிட்டி பிரைவேட் பிளேயர்ஸும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதானி எலக்ட்ரிசிட்டி, டாடா பவர், இதெல்லாம் பிரைவேட் யூட்டிலிட்டி கம்பெனிஸ். இதை வந்து கேக் ஆடிட் பண்ணலாமா கூடாதான்னு கேட்டா, கவர்மெண்ட் 50% ஷேர் வச்சிருக்காங்க ஒரு கம்பெனில அப்படின்னா தாராளமா அதை கேக் வந்து ஆடிட் பண்ணலாம். அதுக்கான கைட்லைன்ஸும் கேக் கொடுக்கலாம். 50%க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை இவங்க எடுத்து பார்க்கவே கூடாது. அதே போல பிரைவேட் பப்ளிக் வெஞ்சர்ஸ் ஆர் பிரைவேட் கம்பெனிஸ், இவங்களுக்கு ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஃபண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பப்ளிக் ஃபண்டு, கவர்மெண்ட் ஃபண்டு இந்த பிரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து கேக் ஆய்வு பண்ணலாம். கவர்மெண்ட் கிட்ட நான் ஃபண்டும் வாங்கல, கவர்மெண்டோட ஷேரும் என்னோட கம்பெனில 50%க்கு மேல இல்லைன்னா கேக் வந்து அதை ஆடிட் பண்ணவே கூடாது. சரிதானே? சரி, அடுத்து, ஷுட் கேக் பி ஏ மல்டி மெம்பர் பாடி? எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, கூடவே அதர் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனா கேக் அப்படின்றது மல்டி மெம்பர் பாடி கிடையாது. இது மல்டி மெம்பர் பாடி தான், ஆனா பவர் எல்லாமே ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவர்கிட்ட மட்டும்தான் எல்லா பொறுப்புமே இருக்கும். மீதி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் அசிஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஒரு விஷயத்த முன்னாடி வச்சு நாங்க 3 பேர் இதுக்கு சரின்னு சொல்றோம், மற்ற 3 பேர் நாங்க வேணான்னு சொல்றோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க வேணும்னு சொல்லுங்க, வேணான்னு சொல்லுங்க, ஒரே ஒருத்தர் தான் இந்த கேக், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அவர் என்ன சொல்றாரோ எடுக்கிற முடிவே இறுதியானது. ஆனா இதை மல்டி மெம்பர் பாடியை மாத்தணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கூடயும் அடிக்கடி கிளாஷ் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் அடிக்கடி கிளாஷ் ஆகுது. அதே போல 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம், அதே போல கோல் ஸ்கேம். 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் அப்படின்றது மன்மோகன் சிங் பீரியட்ல டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடா நடந்தது. கோல் ஸ்கேம் மன்மோகன் சிங் பீரியட்ல நடந்ததுதான் இதுவும். இது ரெண்டு ஸ்கேமுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூஸ் ஸ்டாண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் கேகுக்கும் ரிப்போர்ட்டுக்காக. அதனால இது ஒரு மல்டி மெம்பர் பாடியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் மல்டி மெம்பர் பாடியா இல்ல. இத மல்டி மெம்பர் பாடியா கூட மாத்தலாம், அப்படி கொண்டு வரலாம். ஆனா அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் தேவை. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஏஜின்னு சொல்றாங்க. அட்டார்னி ஜெனரல் இவரோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சில கேசஸ் பார்த்திருப்பீங்க. என்னன்னா, யூனியன் ஆஃப் இந்தியா மேல, கவர்மெண்ட் மேலேயே, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே கேஸ் போடுவாங்க. சில கேசஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவே போடுவாங்க. அது போல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா என்னென்ன கேஸ் எல்லாம் போடுறாங்களோ அதை எடுத்து நடத்தக்கூடிய ஆள் தான் இந்த அட்டார்னி ஜெனரல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு கேஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வக்கீலை வச்சு வாதாடுறோம், கவர்மெண்ட் ஒரு வக்கீலை வைக்கணும் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் ஒரு புது வக்கீலை போய் தேட முடியாது. அதனால நிரந்தரமா ஒரு 5 வருஷத்துக்கு இருப்பார் இவர் தான் அட்டார்னி ஜெனரல். இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 76ல சொல்லியிருக்காங்க அட்டார்னி ஜெனரலை பத்தி. அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர் சீஃப் லீகல் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவர் வந்து லீகல் மேட்டர்ஸ்ல கோர்ட்ல கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்றது தான் இவரோட முக்கியமான வேலை.
இவர் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரியா? இந்த அட்டார்னி ஜெனரல் போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு இருக்கணும். அடுத்தது கீ குவாலிஃபிகேஷன், முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னன்னா இவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஹைகோர்ட்ல 5 வருஷம் ஜட்ஜா ஒர்க் பண்ணியிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைகோர்ட்ல ஜட்ஜா 5 வருஷம் இல்லைங்க, ஜட்ஜ் இல்லைன்னா வக்கீலா 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர் அண்ட் ரிமூவல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேக் மாதிரியும் யூபிஎஸ்சி மாதிரியும் செக்யூரான டென்யூர்லாம் இவங்களுக்கு கிடையாது. எப்போனாலும் இவங்களை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பிரசிடென்ட் நினைச்சா எந்த டைம்ல வேணாலும் இவரை ரிமூவ் பண்ணிடலாம். செக்யூரான டேர்ம்லாம் கிடையாது. வழக்கமா ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷனை முடிஞ்சு புதுசா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவர்மெண்ட் சரி நமக்கு ஒரு நல்ல பிடித்தமான ஒரு ஆளை வந்து நியமிக்கலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி போடுவாங்க அட்டார்னி ஜெனரல்ல. அந்த கவர்மெண்டோட டென்யூர் அவங்களோட 5 வருஷம் பீரியட் முடிக்கிற வரைக்கும் இவர் வந்து அட்வொகேட் ஜெனரலா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க டென்யூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா புதுசா எலெக்ஷன் வச்சு புது கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கிறாங்க. இதுதான் வழக்கமா நடந்துகிட்டு வருது. இவங்க நாட் அ கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்ற ஆம்பிட்டுக்குள்ள அட்டார்னி ஜெனரல் வரமாட்டாங்க. அட்டார்னி ஜெனரலோட முக்கியமான டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது. லீகல் மேட்டர்ல கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் லீகல் மேட்டர்ஸ் ரெஃபர்டு டு ஹிம் பை த பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து இவங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அந்த லீகல் மேட்டருக்கெல்லாம் இவங்க அட்வைஸ் பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. சரியா? இது இல்லாம அதர் லீகல் டியூட்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்டம் வருதுன்னா சட்டத்தை டிராஃப்ட் பண்றாங்க. ஒரு பாலிசி டெசிஷன் கொள்கை முடிவு அறிவிக்கும் பொழுது அதுல என்னென்னலாம் சட்ட சிக்கல்கள் வருதோ அதை சரி பார்க்கறது இவரோட வேலை. அடுத்து டிஸ்சார்ஜிங் கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கான்ஸ்டிடியூஷன்லையும் மற்ற சட்டங்கள்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கவர்மெண்ட் சார்பா இவர் போய் ஆஜராகணும், அப்பியர் ஆகணும். இது இவருடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இல்லாம பிரசிடென்ட் வந்து சில டியூட்டிஸை இவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்காக சுப்ரீம் கோர்ட்ல அப்பியர் ஆகிறது இவரோட வேலை. அது இல்லாம ஹை கோர்ட்ல வந்து நடக்கக்கூடிய கேசஸ்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக அப்பியர் ஆகிறது இவரோட வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அப்பியர் ஆக மாட்டாரா அப்படின்னா அதுக்கு பேர் வேற, அதை நம்ம அடுத்து பார்க்கிறோம். சரியா? அட்வைசரி ரோல் இன் த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். என்னன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அப்ப அவங்க சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அப்படி அட்வைஸ் கேட்கும்போது இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த குழுல இருப்பாரு, பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குற இடத்துல. சரியா? சரி. பார்லிமெண்டரி ரோல். இவர் ரைட் டு ஆடியன்ஸ். ரைட் டு ஆடியன்ஸ்னா பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா இந்த 2 ஹவுசஸ்லயுமே இவர் வந்து பங்கேற்கலாம். ஜாயிண்ட் செஷன்ல வந்து இவர் பங்கேற்கலாம். ஜாயிண்ட் செஷன்னா லோக்சபா ராஜ்யசபா இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஜாயிண்ட் செஷன். இதுலயும் இவர் வந்து பங்கேற்கலாம்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல நிறைய கமிட்டி இருக்கும். அதுல ஏதாவது இவர் மெம்பரா இருந்தாருன்னா அதுலயும் இவர் பங்கேற்கலாம். என்னதான் இவர் பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ்ல எல்லாம் பங்கேற்றாலும் இவருக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஓட்டிங் ரைட்ஸும் கிடையாது. இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்லையும் போய் வழக்க வாதாட இவருக்கு உரிமை உண்டு. சரியா? வழக்கறிஞர் அப்படின்னாலே வக்காலத்து ஃபைல் பண்ணா மட்டும்தான் அங்க போய் வாதாட முடியும். ஆனா இவருக்கு எந்த விதமான வக்காலத்துமே தேவையில்லை. வித்தவுட் வக்காலத் எங்கன்னாலும் இவர் ஆஜராய் இவர் வந்து கேஸை நடத்தலாம். அடுத்தது லிமிடேஷன் ஆன் அட்டார்னி ஜெனரல். இவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க கூடாது. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கேஸை நடத்தவே கூடாது. அதே போல தனி நபர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கிரிமினல் கேசஸை எடுத்து இவர் ஹேண்டில் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல முக்கிய பொறுப்பை இவர் வகிக்கவே கூடாது. டைரக்டர், மேனேஜர் இந்த மாதிரியான பொறுப்புகளை வகிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது இல்லாம அட்டார்னி ஜெனரல் இல்லாம சில போஸ்ட் இருக்கு. சொலிசிட்டர் ஜெனரல், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல். இதெல்லாம் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னா யாருன்னா இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு அட்வைஸ் பண்றவர். அடுத்து அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னா சொலிசிட்டர் ஜெனரலுக்கும் அட்டார்னி ஜெனரலுக்கும் அட்வைஸ் பண்றவர் தான் இந்த அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது.
கவர்மெண்ட்டே ஒரு போஸ்ட்டை சும்மா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா பண்ணல, ஒரு அட்வைஸ் பண்றதுக்காக இருக்கட்டுமே ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா இவங்க இதை வச்சிருக்காங்க. அடுத்தது அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 165ல சொல்லியிருக்கிறாங்க. அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா சீஃப் லா ஆஃபீஸர் ஸ்டேட் லெவல்ல. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல யூனியன் லெவல்ல அட்டார்னி ஜெனரல் இருக்கிறாங்களோ அதை போலவே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் ஆஃப் கேரளா, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா போடுற வழக்குகளை எல்லாம் சமாளிக்கிறவர் இவர் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக வாதாடக்கூடியவர் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருப்பார். இந்த பொசிஷனை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக குவாலிஃபைடா இருக்கணும். அந்த மாதிரி ஆளுக்கு தான் இந்த பதவியை கொடுப்பாங்க. அதே போல டியூட்டிஸ் அண்ட் பவர் ஆஃப் த அட்வொகேட் ஜெனரல். இவங்களோட டியூட்டிஸ் என்னன்னா சேம் அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்க டியூட்டிஸ் தான் இவங்களுக்கும். இவங்க லீகல் அட்வைஸ் கொடுக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக போய் ரெப்ரசன்ட் பண்ணி நிக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முடிவு எடுக்கும்போது அது இவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன வேலையை சொல்றாங்களோ அந்த வேலையை இவர் முக்கியமாக எடுத்து செய்யலாம். இதெல்லாம் தான் இவருடைய வேலைகள். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் ஆர்டிகல் 165ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் 263ல கொடுத்துருக்காங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது என்னன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 263ல கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையில தண்ணி பிரச்சனை இல்லை வேற ஏதாவது பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் களைந்து சுமூகமா நம்ம இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா பிரச்சனைகளை சரி பண்ணி மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம செயல்படுறது. எதுக்காக இது அமைக்கப்பட்டது? டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு கர்நாடகா, தமிழ்நாடு கேரளா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ரிசால்வ் பண்றதுக்காக. இல்லைன்னா மல்டிபிள் ஸ்டேட்ஸ், இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இது மூணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஏதோ ஒரு பாலிசிக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்ற சமயத்துல இதை சரி பண்றது. ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், சென்ட்ரல் ஒரு பக்கம் இருக்குதுன்னா இதை சரி பண்றதுக்கு, பாலிசியை கோஆர்டினேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை சுமூகமா அமைக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு கொண்டு வரப்பட்டது. இதுல யார் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மேனா இருப்பாரு. இதுல மெம்பர்ஸ் யார் யார் இருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரும் மெம்பரா இருப்பாங்க. எல்லா யூனியன் டெரிட்டரிஸோட சீஃப் மினிஸ்டரும் இதுல மெம்பரா இருப்பாங்க. ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரும் யூனியன் டெரிட்டரியோட சீஃப் மினிஸ்டரும். யூனியன் டெரிட்டரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெல்லி, பாண்டிச்சேரியோட சீஃப் மினிஸ்டரை சொல்றாங்க. ஏன்னா மற்ற இதுலலாம் சீஃப் மினிஸ்டரே கிடையாது. இப்போ காஷ்மீருக்கு மட்டும் சீஃப் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, ஏதாவது ஒரு ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் போட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டருக்கு பதிலாக கவர்னர் போகலாம். இது இல்லாம கேபினட் மினிஸ்டர்ஸ், ஹோம் மினிஸ்டரோட சேர்த்து மொத்தமா 6 யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இதுதான் இதோட காம்போசிஷன். யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லியாச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் ப்ராப்பரா நடத்துறதுக்கு ஒரு கமிட்டி தேவை. அதுதான் ஐஎஸ்சி ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்றாங்க. அந்த கமிட்டியில யார் இருப்பாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு, சீஃப் மினிஸ்டர், எல்லா சீஃப் மினிஸ்டரும் கிடையாது, முக்கியமான ஸ்டேட்டோட ஒரு 9 சீஃப் மினிஸ்டர் மட்டும் இருப்பாங்க. அடுத்து யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ். யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு 5 யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரீதியா. அதுக்கப்புறம் அவங்களோட செக்ரட்டரிஸ், சில அடிஷனல் மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் தான் இந்த கமிட்டியில இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஐஎஸ்சி கவுன்சில் உட்கார்றாங்க அப்படின்னா அவங்களோட அஃபேர்ஸை ப்ராப்பரா ரெகுலேட் பண்றதுக்காக இந்த அமைப்பு இருக்கு. சரியா? அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎஸ்சி என்னன்னா இவங்க பண்ற முக்கியமான ரோல் அட்வைசரி ரோல். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேட்டடான பிரச்சனைக்கு இந்த இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இவங்க ஒன்று கூடி அட்வைசரி ரோல் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்க அட்வைஸ் பண்ணலாம், ஆனாலும் அதை கவர்மெண்ட் ஏத்துக்கிறது கிடையாது. அது ஒரு பிரச்சனையும் இருக்குது. அடுத்தது காம்ப்ளிமெண்டரி டு த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட்ல தான் போய் கையாள முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட்டு தான் தலையிடும். ஆனா இந்த ஐஎஸ்சி இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. ஆர்டிகல் 131க்கு கீழே
இவங்களே அந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சுக்கிறாங்க. சரியா? இந்த மெக்கானிசமும் இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இதுல ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லி சொன்னா கவர்மெண்ட் பண்ண தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டா கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். ஆனா இவங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்தா சிலர் அதை ஏத்துக்கிறதும் இல்ல. சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ஐஎஸ்சி, இதுல வந்து கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் இருக்கு. என்னன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றதுனால அஃபிஷியலான ஸ்டேட்டஸ் இதுக்கு இருக்கு. அதனால ஒவ்வொரு ஸ்டேட் சிஎம்மும் பிரைம் மினிஸ்டரும் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றதுனால அவங்களா வந்து பங்கேற்கிறாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்றாங்க வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி. இதனால கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வளருது. ஒரு டிஸ்பியூட் வந்து ரிசால்வ் பண்றதுக்கு ஒரு நல்ல இடமா இது அமைஞ்சிருக்கு, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் நடுவுல. அது இல்லாம டீசென்ட்ரலைஸ்டு டெசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட் கிட்டயுமே கேட்டுட்டு முடிவு எடுக்கிறதுனால இவங்க அக்கௌண்டபிளா இருக்கிறாங்க. இதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. என்னென்ன இஷ்யூஸ் இதுல இருக்குன்னு கேட்டா, இவங்க மீட் பண்ணி 12 வருஷம் ஆகுது. இப்ப ரீசெண்டா தான் மீட் பண்றாங்க. இவங்க அடிக்கடி மீட் பண்ணணும்னு எந்த விதமான ஆப்ளிகேஷன்ஸும் இல்லை. ஒரு ஸ்பெசிஃபைடு இன்டர்வல்குள்ள மீட் பண்ணணும்னு கிடையாது இவங்களுக்கு. எப்போ தோணுதோ அன்னைக்கு. ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பைண்டிங்கே ஆகாது. அதே போல இது ஏதோ ஒரு டாக் ஷாப் மாதிரி வர்றாங்க, பேசுறாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு எஃபெக்டிவான ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் அதை ஃபாலோ பண்றது கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுக்கான வே ஃபார்வர்டு என்னென்ன அப்படின்னு கேட்டா, இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஐஎஸ்சியை. அது மட்டும் இல்லாமல் மீட்டிங்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடத்தணும். வருஷத்துக்கு ஒரு 3 முறையாவது நடத்தணும். அதே போல் கிரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு எம்பவர் பண்ணணும். ஒரு சில விஷயம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா அதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சர்க்காரியா கமிஷனும் இதை தான் சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் செக்ரட்டரியேட், ஒரு செக்ரட்டரியேட் அமைச்சு யூஎன்ஓல எப்படி இருக்கு, எல்லா நாடுகளும் அங்கே போய் கேட்குறாங்க. அதுக்கான ஒரு செக்ரட்டரியேட் மாதிரி இருக்கு. அதே போல் இதுக்கும் ஒரு செக்ரட்டரியேட் அமைச்சு என்ன வேலை நம்ம வச்சுருக்கோம், அடுத்து என்ன நம்ம பண்ணணும், சொன்ன வேலை என்னாச்சுன்னு ஃபாலோ பண்ணுறதுலேருந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் செக்ரட்டரியேட் வேணும். அது இல்லாமல் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், இருக்கக்கூடிய சிஎம் மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பப்ளிக் சில பேர் வந்து சிவில் சொசைட்டியில் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களையும் டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் இன் இந்தியா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதை தான் ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 279A இதை கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், நாடு முழுக்க நீங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு ஒரே மாதிரி தான் வரி விதிப்பாங்க. நீங்க ஒரு பிஸ்கட்டை கன்னியாகுமரியில வாங்கினாலும் காஷ்மீர்ல வாங்கினாலும் ஒரே மாதிரி வரி தான். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் வேற வேற மாதிரி வரி வச்சிருந்தாங்க. இதன் மூலமா வரியை ஒன்னாக்கிட்டாங்க. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். இதை கான்ஸ்டிடியூஷனலாவும் கொண்டு வந்துட்டாங்க. இதை கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது டாக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அதை யார் நிர்ணயிக்கிறாங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்கு தான் இந்த கவுன்சிலை செட் பண்ணியிருக்காங்க. இது செக்ஷன் 279A சொல்லியிருக்காங்க. என்னன்னா, போத் த சென்டர் அண்ட் த ஸ்டேட், இவங்களோட ரெப்ரசன்டேஷன் இந்த கவுன்சில்ல இருக்கும். இந்த கவுன்சிலோட சேர் பர்சன் யாருன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இன்னைக்கு யார் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்? அவங்க இருப்பாங்க, நிர்மலா சீதாராமன். நாளைக்கு வேற யார் வர்றாங்களோ அவங்க அதுக்கு சேர் பர்சனா இருப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து யாருன்னு கேட்டா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அதாவது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எதுக்குன்னா ஃபினான்ஸ், இவங்க தான் மெம்பரா இருப்பாங்க. சிலர் நீங்க குழப்பம் அடையிறீங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து இவங்களும் ஒரு அமைச்சர் தான். மேல சொன்ன சேர்பர்சன் கேபினட் மினிஸ்டர். ஆனா இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மினிஸ்டர் மாதிரி. சரியா? அதை தான் ஃபார் ஸ்டேட். எந்த ஸ்டேட்? ஃபினான்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அங்க போவாங்க. இதுதான் இதோட கவுன்சிலோட கம்போசிஷன். சரியா? இதுல ஏதாவது வரி விகிதத்தை மாத்தணும் அப்படின்னா இதுக்கு வந்து 75% ஆஃப் த ஓட்டிங்ஸ் தேவை. யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டிங் இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 ஆஃப் த டோட்டல் ஓட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2/3 இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்னா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து
2/3, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 இருக்கு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ஜிஎஸ்டி சட்டம் போடுறாங்க இல்லையா, அந்த சட்டத்தை ஃபார்முலேட் பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை ஜிஎஸ்டி ரேட்ஸை மாடிஃபை பண்ணுறது, இந்த வேலையை தான் இந்த கவுன்சில் செய்கிறாங்க. முதல்ல டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கட்டவே தேவையில்லை, ஒரு சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டியே கட்ட தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களாக பார்க்கப்படுது. ஒரு சில விஷயத்துக்கு கம்மியாக கட்டுங்க, 5% கட்டுங்க. ஒரு சிலது 12% கட்டுங்க, 18% கட்டுங்க. ரொம்ப லக்ஸரியாக இருந்தால் 28% கட்டுங்க. இதுதான் நம்மளோட டேக்ஸ் ரேட். 0%, 5%, 12%, 18%, 28%. சரியா? அடுத்து டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஜிஎஸ்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது இந்த கவுன்சிலோட வேலை. இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியை எப்படி கலெக்ட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஸ்டேட்டுக்கு எப்படி சென்டர் பகிர்ந்து அளிக்கிறதுன்றதையும் இதில் பேசுவாங்க. ஹார்மோனைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸ்டேட்டு சென்டருக்கு மத்தியில் ஏதாவது இது சம்மந்தமாக டிஸ்பியூட் வந்தது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் இருக்கணுன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக இருக்காங்க, இல்லை ஹில்லி ஸ்டேட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சில விஷயங்களை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஐஜிஎஸ்டி என்னன்னா இன்டர் ஸ்டேட் சப்ளை, அடுத்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஜிஎஸ்டி, இதை மாற்றுறாங்க. சரியா? ஐஜிஎஸ்டின்னா என்ன, சிஜிஎஸ்டினா என்ன, எஸ்ஜிஎஸ்டினா என்னன்றதை நம்ம எக்கனாமிக்ஸில் தெளிவாக படிப்போம். சரியா? அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஜிஎஸ்டியை மொத்தமாக ஹேண்டில் பண்ணுறது ஜிஎஸ்டிஎன் அப்படின்ற நெட்வொர்க் தான். அதை இவங்க கவர்ன் பண்ணுறது இவங்களோட வேலை. இம்பேக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில். பாசிட்டிவ் இம்பேக்டும் இருக்குது, நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸஸ். அதாவது வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேக்ஸ் முன்னாடி இருந்தது. இப்போ எல்லா டேக்ஸும் அபாலிஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேக்ஸ் தான் வச்சுருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். சென்டரும் ஸ்டேட்டும் டெசிஷன் மேக்கிங்கில் கொலாபரேட்டிவாக இருக்காங்க இந்த கவுன்சில் மூலமாக. சரியா? ஏன்னா இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸும் வர்றாங்கல்ல முடிவெடுக்கிறதுக்கு. அதனால் எக்கனாமிக் க்ரோத்தை ரொம்ப பூஸ்ட் பண்ணுது. இன்க்ரீஸ்டு டேக்ஸ் பேஸ். இதுக்கு முன்னாடி சில பேர் நம்ம ஏன் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி மறுத்துருவாங்க. வர்றதை சரியாக கவர்மெண்ட் கிட்ட கணக்கு கூட காட்ட மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கிறதுனால, ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கிறதுனால இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் ஜிஎஸ்டியில் இணைஞ்சிக்கிறாங்க. டேக்ஸ் பேயர் கன்வீனியன்ஸ் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் பிஸ்கட் செய்யக்கூடிய தொழிற்சாலை வச்சிருக்காரு. அவருக்கான ரா மெட்டீரியலாக கோதுமை, சர்க்கரை, மைதா எல்லாமே வாங்குறாரு. வாங்கும்போது ஒரு டேக்ஸை கட்டுறாரு. இப்போ அவர் பிஸ்கட்டை விற்கும் போதும் ஒரு டேக்ஸ் கட்டணும். ஆனால் அதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவர் வாங்கும்போது டேக்ஸ் கட்டியிருப்பார்ல, எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்காரோ அந்த டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டு சேல் பண்ணும்போது மீதி இருக்கிற கொஞ்சம் டேக்ஸ் கட்டினா போதும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னா, ஒருத்தர் அந்த பிஸ்கட்டுக்கான ரா மெட்டீரியல் டேக்ஸ் 5% கட்டிட்டாரு. இப்போ அந்த பிஸ்கட்டை விற்கிறதுக்கு 12% கட்டணும். அப்போது ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் ஒரு 5%, அது விற்கும்போது ஒரு 12%, அப்படி கட்ட தேவையில்லை. இப்போ பிஸ்கட் விற்க 12%, ஏற்கனவே அந்த ரா மெட்டீரியலுக்கான டேக்ஸ் 5% அவர் கட்டிட்டாரு. அதை குறைச்சி பாக்கி இருக்கிற 7% மட்டும் கட்டினா போதும். அதுதான் டேக்ஸ் பேயர் கன்வீனியன்ஸ். இருந்தாலும் இதில் சில சேலஞ்சஸ் அண்ட் கிரிட்டிசிசம், நெகட்டிவான இம்பேக்டும் இருக்குது. என்னென்னா, இதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியல. இதனால் ஸ்டேட்ஸ் ரெவின்யூ ஃபால் ஆகுது. ஸ்டேட்ஸுக்கு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது. இப்போது ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் எந்த பொருள் வேணால் வாங்குங்க, 6% இல்லை 7% அப்படின்னு சிங்கிள் டேக்ஸ் ரேட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே 5%, 12%, 18%, 28% ரொம்ப குழப்பமாக இருக்குது. சென்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குது. அவங்கக்கிட்ட தான் எங்களுக்கு ஜிஎஸ்டிக்கான பணம் எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. அதே போல் இந்த ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் ரொம்ப ஃபால் ஆகுது. அடிக்கடி இந்த டெக்னிக்கல் கிளிச்சஸ் வருது. இந்த ரிட்டர்ன் ஃபைலிங்கில் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களால் இது ஒரு நெகட்டிவான இம்பேக்டாகவும் இருக்குது. வே ஃபார்வர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் ஸ்லாபை சிம்பிளிஃபை பண்ணணும். அதே போல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பெட்டராக மாற்றணும். அதாவது இந்த ஜிஎஸ்டிஎனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஸ்மால் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த காம்ப்ளைன்சஸை குறைக்கணும், ரிட்டன் ஃபைலிங் ப்ராசஸை இன்னும் எளிமையாக்கணும். இந்த ரெவென்யூ ஷேரிங் மெக்கானிசம் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும். இது இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி அண்டு அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெகுலர் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். எதுக்காக? புதுசாக வரக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ மொத்தமாக 1.25 மணி நேரம், 2 மணி நேரம் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் உண்டான வீடியோ இது. இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக பாருங்கள். இதை நான் பிரிச்சும் போடுறேன். ஒன்றொன்னா யூபிஎஸ்சி தனியாக, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தனியாக, எலெக்ஷன் கமிஷன் தனியாக, இது எல்லாமும் நான் பிரிச்சும் போடுறேன். இதையும்